சரவணையா அடியின் புத்தக உடனே அமைச்சு திருச்சிற்றம்பலம். குருவாழ குருவே துணைங்க. நால்வர் துதிப்பாடி ஆரம்பிச்சு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற் போன்ற பொழித்த புகழிய கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலி வன் தொண்டர் பதம் போற்றி, ஓடிமடி திருவாத உடல் திருத்தாள் போற்றி, ஓடிமடி திருவாத உடல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். எப்பொழுதுமே சொக்கநாத வெண்பாவுடன் தொடங்குவது நம்முடைய மரபு. மோகம் கரைய முழுதும் மலம் கரைய, ஆகம் கரைய வரிவானந்த மோகமாய், பூரணமாயங்கள் பொங்கியல விழித்த ஆரணனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் என்பது கிட்டத்தட்ட நம்ம 7வது பாடல் போய்கிட்டு இருக்கோம். 8வது பாடலே வந்துட்டோம். பெருமான் பேரானந்த தெரியாது இருக்க பெற்று 8வது பாடல் வந்துட்டு இருக்கோம். அந்த பாடலை நாம் இன்றைய தினம் சிந்திக்க பெருமான் திருவருள் செய்திருக்கின்றார்கள். இந்த யாத்திரை பத்து என்பது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பத்து என்பது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதம் என்பது இறைவனுடைய அபரீதமான அனுபவங்களை பெற்று அதன்படி நிற்றல் என்பதாகும். இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த அதிகமான அனுபவத்தை பெருக்கினால் மட்டும்தான் அதன்படி நிற்க முடியும். என்னென்ன அனுபவங்களை நாம் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். ஆகவே இறைவனிடம் நாம் பெருக்குகின்ற இறைவனிடம் நாம் பெருக்குகின்ற அந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தி, இறைவன் நம்ம எதுக்காக இந்த ஒரு உலகத்துல உயிர் எடுத்து உடல் எடுத்து நாம் இருக்கோம் அப்படின்னா, அது இந்த அனுபவங்களை எல்லாம் பெருக்குவதற்காகத்தான். இந்த அனுபவத்தை பெருக்கி, சிவ அனுபவத்தை பெருக்கி, உலக அனுபவங்கள்ல ஒரு 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 சின்ன விஷயம் ஏற்பட்டு நாம திரும்பவும் இறைவனுடைய திருவடி கீழே என்றும் அந்த சாயா அன்பினை உளையா அன்பினை பெற்று நாம் பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த உலக உடலையே எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம இங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
உடல் எடுத்த காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் அல்ல, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக மட்டும் அல்ல, நாம் இந்த இறை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான். நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சரியா மாத்திரை சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு வாழைப்பழத்துல ஒரு மாத்திரை மருந்து உள்ள வச்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி பண்ணுல ஒரு மருந்தை வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி இறைவன் கோட்டிங் தான் இந்த உலகமே தவிர, கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள் உண்மை என்பது இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி தான் நமக்கு முழுமையான விஷயமே தவிர, இந்த கோட்டிங் அது அது விழுங்கும் போது நமக்கு ஒரு இனிமையா இருக்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் லேயர் தான் இந்த உலகவியலத்தை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம். உலகவியலையே முழுவதுமாக நினைத்து இறைவனை நாம கொஞ்சம் மறந்துப்போம். அதனால அடியவர்களுடைய முழு எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய அனுபவத்தை எல்லாம் எப்படி பெருக்கிக் கொள்வது, அனுபவத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அனுபவம். அதை செய்தவர்கள் தான் யாரு, நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே. அவர்கள் எல்லாருமே இந்த பாட்டு பாடினது, தேவாரம் எழுதினது, திருவாசகம் எழுதினது, இது எல்லாமே இறைவனுடைய அனுபவத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடுதான் நமக்கு பெருமாள் இங்க நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப அனுபவங்களை பெருக்குவதற்கு முதல்ல அனுபவம்னா என்ன அப்படின்னு தெரியணும். அனுபவம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே பெருக்க முடியும். அனுபவம்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி நம்மளால பெருக்க முடியும். அதனால அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, உயிர்க்கு விளைகின்ற இன்ப துன்ப நிகழ்வைத்தான் அனுபவம்னு சொல்லணும். உயிருக்கு ரெண்டு நிகழ்வு நிகழும். உயிருக்கு ரெண்டே நிகழ்வு தான். என்ன அப்படின்னா, ஒண்ணு இன்பம் இல்லாட்டி துன்பம். இந்த ரெண்டு நிகழ்வைத்தான் நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வினையின் மூலமாக இரண்டு நிகழ்வுகள் நிகழ்கின்றது. அந்த நிகழ்வைத்தான் அனுபவம் சொல்றோம். அந்த அனுபவம் என்பது இறைவனிடத்தே இருக்க வேண்டும், அது இன்பமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் அனுபவம், அனுபவாதீதம் என்பது. அந்த அனுபவத்தை மென்மேலும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் நாம் இந்த உடல் எடுத்தோன்ற அந்த பிரஜையோட நம்முடைய இல்லறத்தை நடத்தி நம்முடைய மற்ற எல்லா அலுவல்களையும் செய்து அதை நம்ம பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆக அனுபவாதீதம் உரைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது நமக்கு இறைவனுடைய அனுபவத்தை எல்லாம் நாம் ஒரு சேர ஒன்றாக பெருக்கி அந்த அனுபவங்களிலிருந்து நாம் அதை நிற்க வேண்டும். அனுபவங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அனுபவங்கள்ல நாம் நிற்றல் என்பதுதான் அனுபவாதீதங்களை உரைத்தல் என்பது அப்படின்றத நம்ம பல முறை சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆக அதே போல ஆன்மீகம் என்பது ஆன்ம கூட்டல் ஈகம், இறைவனுக்காக தன்னையே இழக்கின்ற நலத்தை பெறுவதுதான் ஆன்மீகம். ஈகம் என்றால் இழந்து போவது. இறைவனுக்காக தன்னையே இழந்து போகின்ற அளவிற்கு நம்முடைய மனநிலையை மாற்றிக் கொள்வதுதான், அந்த நிலைக்கு மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய விஷயம். மேலும் இறைவனை போல வியாபித்து நிற்றல், இறைவனை போல இன்பமாக பறந்து விரிந்து நிற்றல் என்பதுதான் நம்மளுடைய இந்த ஆன்மீகம், நம்முடைய சைவ சித்தாந்தத்துடைய முழு முதற் பொருள். ஒரு நிமிடம் எல்லாரும் உங்களை ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுடைய திருமுக குறிப்பு அடியேன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் மட்டும், 2 நிமிடத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் முக்கியமான ஒரு விஷயம்னா மட்டும் பார்க்கலாம். அவங்க எல்லாரையும் என்னமோ தெரியல, அது எத்தனை முறை பார்த்தாலும் அடியனுக்கு ஒரு காலத்திலையும் அது என்னதான் அவங்க பாக்குறேன். ஒரு எப்பொழுதுமே அடியன் விரும்பி ஏற்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்பது அடியோட திருமுக குறிப்பு அப்படிங்கிறது அடியனுங்க சொல்லி மகிழ்கிறோம். எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியினால பார்க்க முடியுது. சந்திரா அம்மா மற்றும் உஷா அம்மா, உஷா ஜெயபால் அம்மா, விமலதேவி அம்மா, புஷ்பலதா அம்மா, தண்டபாணி ஐயா, பொன்முடி இளங்கோவன் அம்மா, மணிமொழி அம்மா அவர்கள், சித்ரா அம்மா மற்றும் கலாவதி அம்மா, தாமதமாயிருச்சு. சக்கநாதா ஐயா அவர்கள், நம்ம ஐயா சத்யநாராயண ஐயா அவர்கள், அங்கற்கண்ணி அம்மா, கலாவதி அம்மா, நடராஜன் ஐயா அவர்கள், ஐயா மற்றும் கலாவதி தியாகராஜன் அம்மா அவர்கள் எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. பாரதி அம்மா பார்க்க முடியுது. கலாவதி கே அம்மா அவர்கள், ஜானகி அம்மா, ஆக உங்க சுசிலா அம்மா எல்லாரையும் என்னால கண்குளிர பார்க்க முடியுது. இது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற அடியன். சில அடியார்களை நேரடியா போய் காஞ்சிபுரம் பார்த்த ஒரு அனுபவம், அது சொல்லவே முடியாத ஆனந்த அனுபவம். எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தோம். அது யாருக்கும் சொல்லல. திடீர்னு முடிவு பண்ணி அடியார்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது பக்கத்துல இருக்கிறப்ப அது போயிடலான்னு சொல்லி போனோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அது அடியன் மீறல. எல்லா அடியார்களுக்கும் தனிமையில கால் பண்ணி அடியன் அவங்க எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சில அலுவல்கள் தொடர்ந்து அடியனுக்கு வந்துட்டே இருந்ததுனால அது பேச முடியல. நாளைக்கு ஃப்ரீ தான். நாளைக்கு ஒவ்வொரு அடியார்களா போன் பண்ணி பேசி என்ன ஏதுன்னு அடியன் பேசணும், மனதார அவங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கணும்ன்றதையும் நான் சொல்லி. ஆக
இந்த இந்த ஆனந்தம், அதாவது எந்த வகையிலையும் நம்ம எப்படி சொந்தமானோம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல இந்த அன்பு ஸ்டார்ட் ஆச்சுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எந்த இடத்துல ஸ்டார்ட் தெரிஞ்சாதானே அந்த அன்பை இப்ப அதுக்கு முதல் இருந்தா தானே முடிவு இருக்கும். இந்த அன்புக்கு முதலே இல்லை. நம்ம கலாவதி அம்மாவா இருக்கட்டும், ஜானகி அம்மா, சுசிலா அம்மா, பொன்முடி அம்மா, எல்லா அடியார்களையும் பார்க்கும்போது வருகின்ற அந்த ஆனந்த கழிப்பு இது எப்படி தொடங்கியது அப்படின்னு அந்த தொடக்கம் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் யோசிச்சு பார்ப்பேன். இது இப்படித்தான் வந்ததோ அப்படித்தான் வந்ததோ. ஏன்னா எதுக்குமே அந்த தொடக்க நிலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறனாலதான் இந்த அன்பு முடியா அன்பு. முன்ஜென்ம தொடர்புங்க ஐயா. அது முன்ஜென்ம தொடர்பு இருந்தாதான் உண்மை. நம்ம எல்லாரும் பல பிறவிகள்ல நினைச்சு பாருங்களேன், நம்ம எல்லாரும் பல பிறவிகள்ல ஒரே குடையின் கீழே சிவபெருமான ஒன்றாக வழிபாடு செய்த ஒரு காரணத்தினாலதான் பார்த்த உடனே அந்த சிவ இன்பம் எப்பொழுதுமே பெருகி வழிகின்றது. எந்த காரணம், நமக்கு சொந்த பந்தம் எதுவுமே இல்லை, ஆனாலும் சொந்தங்களை பார்த்தால் கூட அந்த ஆனந்தம் வருமானு தெரியல. அடியார்களை எனக்கு நானு அந்த காஞ்சிபுரம் உள்ள போறப்பவே அந்த கால் நிக்கல, கொஞ்சம் போயிட்டேன். ரொம்ப நாள் சாக்ஸ் போட்டே பழகினால கால் தரையில பட்டோன்னே கூசுது, அப்படியே மண்ணு பட்டோன்னே கூசுது. என்னால வேகமா நடக்க முடியல. உள்ள போறோம், அந்த தாள சத்தம் கேக்குது. நான் சொன்னேன், நம்ம அடியார்கள் தான் இது, வேற யாருமே இல்ல, நம்ம அடியார்களுடைய சத்தம் தான் சொன்னேன். தெரியலையே அப்படின்னாங்க. போய் பார்த்தா எங்க மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை ஆனந்த காட்சி, அது வார்த்தைகளால சொல்ல முடியும். எனக்கு திருவாசகம் முற்றுவதில் நான் நிறைய கலந்து கொண்டது கிடையாது. எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு. அதனால அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரும் பேரா இருந்தது. அடியார்கள் மனசாலேயே அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் தழுவி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தது, அவங்க கூடயே இருந்து சில பதிகங்கள் படித்தது, கடைசி வரை இருந்தது, அதெல்லாம் நினைக்கும் போது அது நீங்காத நினைவு. அது ஒண்ணுதான் அடியாருக்கு. எங்களுக்கு ஐயா உங்களையும் அம்மாவையும் பார்த்தது ஒரு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. பார்த்து ஒரு ஷாக் ஆயிட்டோம். திடீர்னு அவங்க 2 பேரையும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குடும்பத்தோட பார்க்க குழந்தைங்க அவங்க அம்மா பார்த்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா எங்கேயுமே வந்தது இல்லை. அம்மா இது வரைக்கும் வாழ்நாள்ல அவங்க எந்த கோவிலுக்குமே எந்த தலத்துக்கும் வந்ததே கிடையாது. அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தவிர வேற எங்கேயுமே வரமாட்டாங்க. சென்னைக்கு வந்தாலும் கூட குழந்தைகளை பார்த்துக்கிறதோட சரி, வேற எங்கேயுமே போகல. இந்த தடவை வரமாட்டேன்னு சொன்னாங்க. எங்க அடியார்களை கண்டிப்பா ஒரு முறை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடியன் பக்கமா இருக்கிறதுனால கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. எனக்கு என்னன்னா, இந்த ஆனந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, இந்த அனுபவத்தை பெருக்கிறது தான் உண்மையான அந்த நிலை. நம்ம அங்க போனா அவங்கள பாக்கணுமா, இவங்க முகத்துல முழிக்கணுமா அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் நமக்குள்ள இல்லவே இல்லை. நமக்குள்ள எல்லாரும் ஒண்ணு, யாரா வேணா இருக்கட்டும். நாங்க பார்த்தேன் சுவாமி, காஞ்சிபுரத்துல பார்த்தேன். நம்ம அடியார் திருக்கூட்டம் கிடையாதவங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்க இந்த ஊர்க்காரவங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் அவங்க முற்றோதல் பண்றாங்க. முற்றோதல் பண்ணுகின்ற இடத்துல உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட புதிதா வந்த அடியார்கள் வேறவங்க அப்படிங்கிற எந்த பாகுபாடு இல்லாம நம்ம அடியார்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்ற அந்த காட்சி பார்க்கும்போது அடியன் பெரும் ஆனந்தம் பெற்றேன். உண்மையிலே அது வார்த்தைகளே கிடையாது. அந்த வார்த்தைகளை சொல்லு. ஆக நம்ம பெறுகின்ற அனுபவத்தை பெற்று நிற்கணும். சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஆனந்த வடிவனாக நின்று அந்த ஆனந்தத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலை நாம எல்லாரும் நிக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த திருவாசகத்தை நாம் கற்றதனுடைய பொருள். வேற எந்த பொருளும் கிடையாது. திருவாசகம் உண்மையா கற்கிறோம் அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஆனந்தமா அன்போட நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த பொருள். அந்த வகையில நம்ம பார்க்கலாம். ஆக அனுபவாதீதம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன்கிட்ட பெறுகின்ற அனுபவத்தை மென்மேலும் பெருக்கிறதுக்கு என்னென்ன வகையெல்லாம் இருக்கோ அந்த வகைக்கெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பல தடைகள் வரத்தான் செய்யும். தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம போயிடணும். இப்ப நம்ம பாடலாம். 8வது பாடல் நினைச்சோம். 8வது பாடல் பாடலாம். அம்மா பாடலாம். சுசிலா அம்மா பாடலாம். சுசிலா அம்மா 8வது பெருமான் பேரானந்த தெரியாது. அன்மியூட் பண்ணிக்கலாம் அம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். ரஞ்சிதாமணி அம்மா அவர்கள். ரஞ்சிதாமணி அம்மா சுவாமி இதை படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் அனைத்தடியார் திருவடிகளையும் வணங்கிறேன் ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுகியாற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நடராஜன் ஐயா அவர்கள். நடராஜன் ஐயா சுவாமி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவசிவ. இந்த பெருமான் பேரானந்தத்து அப்படின்னு சொல்லுகின்ற பாடல் நமக்கு குறிக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, இறைவனுடைய அந்த திருக்கதவம் திறந்து இருக்கும் போதே நாம் சென்று விட வேண்டும் என்பது அடிநாத செய்தி. இதுல ஒன்றும் கிடையாது. இறைவனுடைய திருக்கதவு எனக்காவது சாத்தப்படுமா? அவன் கதவு எனக்காவது சாத்த போறாங்களா? அவன் சொல்லுவாரு, நம்ம சுவாமி எப்படி பாருங்களேன், மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவிடு. என்னமோ அவன் பண்டாரம் தீர்ந்து போயிட மாதிரியும், அவன் மூல பண்டாரம் எல்லாம் தீர்ந்து போறான், தீரத்துக்கு முன்னாடி போயிருங்கன்னு அவன் சொல்ற மாதிரியும். அவன் பண்டாரம் என்னைக்குமே தீர போறது இல்லை. பண்டாரம் என்பது அவனுடைய பொது சொத்து. பெருமானுடைய அந்த சொத்து என்பது ஒரு நாளும் வற்றாத பொருள் அவனுக்கு. பெருமானுடைய அந்த செல்வம் எப்படின்னா சென்றடையா திரு. அவனுடைய செல்வம், பெருமான் இருக்கக்கூடிய செல்வம் சென்றடையாத திரு. யாரும் சென்று அடைந்து விட முடியாத திரு உடைய பெருமான். அந்த செல்வம் என்பது அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்றும் மாற போறதில்லை. அவனுடைய திருக்கதம் என்னைக்குமே க்ளோஸ் ஆக போறதில்லை. ஆனாலும் சாமி என்ன சொல்றாரு, நீ நினைச்சுக்காத, நம்ம அப்புறம் போய் செல்லாம் அப்படின்னா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இந்த ஒரு பிறவி தப்பிச்சிச்சு அப்படின்னா இன்னொரு பிறவி வாய்க்கிறதுக்கு வெகு காலம் ஆகும். எப்படிங்க இது முடியும் அப்படின்னு கேட்டா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சின்ன கணக்கு தான். ஒரு 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 பால், ஒரு கூடையில 10 பால் இருக்கு, 10ம் வேற வேற கலர் இருக்கு. அதுல ஒரு வெள்ளை கலர் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொன்னோம்னா 1/10. அதாவது 10 வாய்ப்புகள், அதுல மொத்த வாய்ப்பு 10, அதுல ஒரு வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு என்பது ஒரு கலருக்கான வாய்ப்பு. அது போல நமக்கு எத்தனை உயிர் பிறப்பு இருக்குன்னா 4 வகை பிறப்பு. அது எத்தனை யோனி பேதங்கள் இருக்குன்னா 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கின்றன. யோனி பேதங்கள் என்னன்னா நம்ம தாயின் வழியாக பிறக்கின்ற அந்த பேதங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 84 லட்சம். அப்ப மொத்தம் எத்தனை பிறப்பு இருக்கு? அந்த பிறப்புல நான் சொல்றது 84 லட்சம் பிறப்பு இருக்கு. அதுல ஒரு பிறப்பு மனிதன்லயே எத்தனை இருக்கான்? ஆப்பிரிக்கன் இருக்கான், சைனீஸ் இருக்கான், ஜப்பான் இருக்கு, அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்ப எறும்புன்னு எடுத்துக்கிட்டா, எறும்புல என்ன எறும்பு இருக்கு? சித்தெரும்பு இருக்கு, கட்டெரும்பு இருக்கு, வெள்ளை எறும்பு இருக்கு, சாமி எறும்பு இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அப்படி சேர்க்காம எறும்புன்னா 1, புழுன்னா 1. புழுல எத்தனை புழு இருக்கு? அப்போ அந்த சப் கிளாசிபிகேஷன் போட்டீங்கன்னா எகிரிடும். 84 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பிறவிக்கு ஒரு உயிர், ஒரு ஸ்பீசிஸ்க்கு 1. இப்ப புல்லுல எத்தனை புல் இருக்கு? அருகம்புல்லையே 4 அருகம்புல் இருக்கு. எருக்கலையே 4 எருக்கு இருக்கு. செம்பருத்திலேயே 10 செம்பருத்தி இருக்கு. அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. செம்பருத்தினா செம்பருத்தி 1. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ புல்லுன்னா புல்லுல 1 தான். அப்படி எடுத்தா 84 லட்சம் வருது. அதுல ஒன்னே ஒரு ஸ்பீசிஸ் தான் மனித இனம்.
மனிதனுடைய அந்த மனித இனம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன ஆகும்? என்ன கணக்கு? மனிதன் கிடைக்கணும் என்ன கணக்கு சாமி? மனித இனம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கணக்கு? 1/85. 85 லட்சம். எல்லாரும் மொபைல் போன் வச்சிருக்கீங்களா? மொபைல் போன் ஒண்ணு கவலைப்பட வேணாம். மொபைல் போன் வச்சிருக்கீங்கன்னா ஒண்ணும் நீங்க அதை கண்டிப்பா போட்டாதான் 1/85 லட்சம் போட்டு அது என்ன அமௌண்ட் என்ன வருதுன்றதை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். 1/85 லட்சம் போடலாம், தப்பு இல்ல. கால்குலேட்டர் போட தப்பு. எதுக்காக சொல்ல வரேன்னா, செய்யும் போது நமக்கு ஒரு ஆழ்மையா ஒரு ஆழம் கிடைக்கும். கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஓபன் பண்ணிட்டேன். 1/85 லட்சத்துக்கு எத்தனை 0? 1 2 3 எத்தனை 0 சாமி? 5ஆ? 85,000 1 10 100 1000 10,000 84 லட்சம் யோனி பேதங்கள். 84 மன்னிக்கணும், 84 போட்டிருக்கேன். 84 போட்டிருக்கேன். அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம், இன்னொரு 0 ஆக மொத்தம் 84 போட்டு 5 0 போட்டுக்கணும். 84 போட்டு 5 0 போட்டுக்கணும். போட்டீங்கன்னா என்ன வருது? என்ன வருது உங்க எல்லாத்துக்கும் கணக்கு? என்ன வருது? 1/84 லட்சம் அப்படின்னு கால்குலேட்டர் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? எல்லாரும் மொபைல் போன்ல தான் யூஸ் பண்றதுனால பார்க்க முடியாது. நீங்க தள்ளி விட்டு கூட பாத்துக்கலாம். 1/84 லட்சம் போட்டா என்ன வருது சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். 1/84 லட்சம்னா 84 போட்டு 5 0. ஐயா 0.00000 மொத்தம் 7 0 சாமி. அதுக்கப்புறம் 11 119 அதானே வருது. அப்போ 0 எத்தனை 0 பண்ணும்? 7 0 பண்ணும். 0.0000 7 0 போட்டு அதுக்கப்புறம் 119 போட்டாதான். இப்போ 0.00னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 1ன்னு போட்டா அது நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 1 அப்படின்னு வந்ததுன்னா நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 0.5ன்னு வந்தா என்ன அர்த்தம்? 50% தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0.5னா 50% நடக்கிறதுக்கு வாய்ப்பு. 0.1ன்னா என்ன அர்த்தம்? 10% வர்றதுக்கு வாய்ப்பு. ரைட்டு. 0.01ன்னா என்ன அர்த்தம்? 1% வர்றதுக்கான வாய்ப்பு. 0.01 போட்டாலே இப்போ 0.00000ன்னு 6 0 போட்டு அதுக்கப்புறம் 1 போட்டா அது எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு. 1% இல்ல, 0.1% இல்ல, 0.000%. அப்போ நாம இந்த பிறவிய மனிதனா பிறந்தோம்னா அடுத்த பிறவியில மனிதனா பிறப்பதற்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 1.84 லட்சம். அது போட்டீங்கன்னா 0.0 அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுதான் குருநாதர் சொல்லுவார் இல்லையா, உங்களுக்கு மனித பிறவி நீங்க வாய்ப்பு அடுத்த பிறவி ஒரு மனித பிறவியா இருக்கணும்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வளையத்தை எடுத்து, ஒரு இரும்பு வளையம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வங்காள விரிகுடால போட்டுருங்க. ஒரு பெரிய உலக்கை எடுத்து இந்த பக்கம் இந்திய பெருங்கடல்ல போட்டுருங்க, அரபிக்கடலை போட்டு இந்த பக்கம் நம்ம இந்தியாவில 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஒரு இரும்பு வளையத்தை எடுத்து வங்காள விரிகுடால போட்டிருக்க. ஒரு பெரிய உலக்கை எடுத்து எதுல போட்டுருங்க? அரபிக்கடல்ல போட்டுருங்க. இந்த உலக்கைக்குள்ள இந்த இரும்பு உள்ளுக்குள்ள சொருகணும் அப்படின்னா அது எப்ப அது நடக்குதோ அப்பதான் நீங்க அடுத்த பிறவி பிறப்பீங்கன்றாங்க. ஒரு கடல்ல ₹1 காசை போட்டு திரும்ப தேடினாலே அது கிடைக்க முடியாது. இங்க போட்ட இந்த இரும்பு அந்த வளையம், அங்க போட்ட அந்த உலக்க, இது ரெண்டும் ஒன்னா சேர்றதுக்கு என்ன நிகழ்வு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னைக்காவது நிகழுமா? இது என்னைக்காவது நிகழுமான்னு கேட்க. என்னைக்கும் நிகழ்வு பக்கத்துல போட்டாலே சேராதுங்க ஐயா. பக்கத்துல போட்டாலே இணையாதுங்க, சான்ஸே கிடையாதுங்க. அதே கடல்லையே ஒரு வளையமும் அதே கடல்லையே ஒரு உலக்கையும் போட்டாலுமே அது ரெண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அது போல இந்த மனித பிறவி என்பது திரும்ப நாம பெறுவதற்கு ரொம்ப பெரிய கடினமான ஒரு விஷயம். அந்த மனித பிறவியை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தவம் செஞ்சு பெருமான்ட்ட கேட்டு வந்திருக்கோம். நம்ம பெருமான்ட்ட, சாமி இந்த ஒரு பிறவி மட்டும் எனக்கு கொடு, நான் நல்லா வரேன். நீங்க கடன் வாங்குறப்ப என்ன பண்ணுவோம்? ஐயா கரெக்டா கட்டிக்குவோங்கய்யா, அதுக்குங்க சொல்லுவோம். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் வரட்டும் பாத்துக்கலாம், அவங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி பெருமான்ட்ட வேண்டி விரும்பி ஒரு பிறவி கூட நான் நல்லா வந்துடுறேன் சுவாமின்னு கேட்டு கெஞ்சி வாங்கின பிறவிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? அப்புறம் கும்பிட்டுக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் அறிவு பெருக்கலாம், அப்புறம் அன்பு பெருக்கலாம்னு நம்ம தள்ளி போட்டு இத்தனை காலத்தையும் நம்ம வேஸ்ட் பண்றோம். ஆனா பெருமானுடைய திருக்கதவம் திறந்துதான் இருக்கும். ஆனா நீ அதுக்கு போவதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கான்னு கேட்கிறாரு. அவன் கதவு திறந்துதான் இருக்கும். ஆனா எப்போதுமே திறந்திருக்கிற கதவுன்னு நமக்கு எப்படி தோணும்?
ஒரு இலக்காரமா தான் தோணும். ஆமா எப்ப வேணாலும் போய்க்கலாம்ல. அதனால பெரியவங்க என்ன பண்றாங்க, நம்மளை ஆற்றுப்படுத்துறாங்க. ஐயோ போயிடு, 3 நாள் மூடிடுவாங்க, போயிடு அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறதுக்காக. ஆனா இறைவனுடைய திருக்கதவம் என்னைக்குமே திறக்கும், தாத்தவே படாத திருக்கதவம். அந்த திருக்கதவத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா போயிடணும் அப்படின்றத இந்த பாட்டுல வலியுறுத்துறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிறவியிலேயே சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு திண்ணமான செய்தி இருக்கு. நான் உங்களை எதுக்காக ஆன் பண்ண சொன்னேன்னு மறந்து போயிட்டேன். உங்களை எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்தாலே ஃப்ரீஸ் ஆயிடுவேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது எதுக்காக உங்களை ஆன் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறது. ஒரு தடவை திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நிமிடம். எதுக்காகனா இந்த செய்தி எல்லா அடியார்களுடைய மனத்துல இருக்கு. அதை நான் தெளிவுபடுத்தணும். அது வந்து முதல்ல எல்லா அடியார்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நாம எல்லாரும் முதல்ல நான் எல்லா அடியார்களும் சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம அடியார்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனந்த ஒரு பைத்தியம் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் எந்த பக்கமும் காலில் விழுந்துட்டே தான் இருப்பான், அவன் நிறுத்த மாட்டான்றது நம்ம அடியார்களுக்கு கிளியரா தெரியும். மற்ற அடியார்கள்லாம் கோவில்ல திருவடி விழுகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. நான் கேட்கறது, கோவில்ல அடியார்கள் திருவடி சொல்லக்கூடாது அப்படின்னா, கோவில்ல 63 நாயன்மார்கள் எங்க இருக்காங்க? கோவிலுக்கு வெளியில 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்களா, இல்ல கோவிலுக்குள்ளேயே இருக்காங்களா? கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. கோவிலுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த சன்னதியை சுத்திதான் இருக்காங்க. ஆக 63 நாயன்மார்கள் கோயிலுக்குள்ள அந்த பிரகாரத்தினுடைய வடிவில் இருக்காங்க. இதுல சொல்ல போனா சண்டிகேஸ்வரர் எங்க இருக்காரு? இன்னும் பக்கத்திலேயே சாமி கூடவே இருக்காரு. அப்போ சண்டிகேஸ்வரர் நாயனார்கள்ல ஒருவரா இல்லையா? அவருக்கு சிவபதம் தந்து பெருமான் உள்ள வச்சிருக்கிறது உண்மையானால், சிவனடியார்களை தொழுதல் என்பது எந்த இடத்துலையும் அது பண்ணலாம். அதுல மாற்று கருத்தே நமக்கு கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சு, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கோவில்ல அடியார்கள் மத்த யாரு காலனே உலகம். மத்த யாரு காலம்னா, நீங்க ஒரு தர்மகர்த்தா, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரி அப்படின்னு நினைச்சு விழுந்தீங்கன்னா விழக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் உள்ள வராரு கோயிலுக்குள்ள, ஐயோ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு அவர் காலில் விழுறீங்க, அது விழக்கூடாது. அது கோவில விழுறதுக்கு இது கிடையாது. நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, ஒரு பெரிய ஹோம் மினிஸ்டர் வர்றாரு, இல்ல வேற யாரும் வர்றாங்களோ, உங்க அம்மா அப்பாவே வர்றாங்க அப்படின்றவங்க காலில் விழுகிறதுக்கு தகுதி கிடையாது. அது யாரும் விழக்கூடாது. ஆனா அடியவர் என்ற அந்த பதவியில இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய திருவடி எல்லா இடங்களிலும் தொழுதற்கு உரியது. இத சொல்வதற்காகத்தான் திருத்தொண்ட தொகையே வந்தது. இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னுனாலதான் கோவில்ல அடியார்கள் இத்தனைக்கும் தேவாசிரிய மண்டபத்துல இருக்காங்க. நம்மளுடைய 63 நாயன்மார்கள் எங்க இருக்காங்க? சாமியோட அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. அர்த்த மண்டபத்தை வரைக்கும் நம்ம யாரை சொல்லலாம்? அர்த்த மண்டபம் வரைக்கும் யாரை சொல்லலாம்? அடியார்களை சொல்லலாம். அந்த மண்டபம், அந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் அடியார்களை சொல்லலாம். அதுக்குள்ள போயிட்டா பெருமான் தான். அதுக்கு அங்க போய் அடியார்கள் திருவடி தொழுதலுக்கு கிடையாது. அந்த நம்ம சாமி போய் பாக்குறோம் இல்லையா, அந்த வரிசையில் உள்ள அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபம் கண்டிப்பா நம்ம அடியார்கள் சிவபெருமான் திருவடி. ஆனா மற்ற இடங்கள்ல அடியார்கள் திருவடி தொழுதல் என்பது மிகவும் சிறந்தது, உகந்தது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, திருத்தொண்ட தொகை எதுக்கு வந்துச்சுன்னு மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க. அடியார்களை வணங்காம பெருமானை சென்று வணங்குனா புறகுன்னு சொல்லிட்டாருங்க. புறகு அவன் யாரு? சைவத்துக்கு அவன் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதைத்தான் நம்ம அடியார்கள் திருவடி வணங்குதல் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால அதை மறந்துடாதீங்க. அது மட்டும்தான் அடியவர் திருவடி வணக்கம் மட்டும்தான் அருமாலை தீர்க்கின்றது. அருமால் இருக்கு இல்லையா, அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதுன்னு சொல்றாரு. அருமால்னா கடுமையான மயக்கம். குளோரோஃபார்ம் போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? ஒருத்தவங்களுக்கு குளோரோஃபார்ம் இருக்கு, என்ன பண்ணணும்? குளோரோஃபார்ம் போட்டாங்க, குளோரோஃபார்ம் போட்டா என்ன ஆகும் சாமி? குளோரோஃபார்ம் நமக்கு வச்சாலும் என்ன ஆகும்? மயக்கத்தை சரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் சட்டுன்னு நான் என்ன டாக்டரா படிச்சிருக்கேன், என்கிட்ட கேட்டிருக்கேன். ஒண்ணும் பண்ண முடியாது, தானாதான் சரியாங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஐயா. ஒண்ணும் பண்ண முடியாதா? என்னங்க சாமி சொல்லிட்டீங்க? சரி, ஓகே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அர்த்தமா?
குளோரோஃபார்ம் போட்டாச்சு. போட்டு கொடுப்பாரு. ஐயா இனிமா கொடுப்பாங்க ஐயா. பேசாம படுத்துக்கணும். என்ன சாமி? கணசாமி ஐயா இனிமா கொடுப்பாங்க. இனிமே வயிற்றுக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் கிளீன் பண்ணுவோம். அது பிளட்டோட கலந்துருச்சு இல்லையா? குளோரோஃபார்ம் வந்து blood-ஓட கலந்துருச்சு. மாத்து மருந்து கொடுத்து அந்த பவரை புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் தூள். புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் தூள். அவங்களுக்கு தான் 100 மார்க். இன்னைக்கு என்னன்னா ஒன்னும் கிடையாது. வெயிட் பண்ண இப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. குளோரோஃபார்ம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அதை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணா, மாத்து மருந்து திரும்ப நம்ம பிளட்ல வெசல்லே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கிளியர் ஆயிடும். ஒரே நிமிஷத்துக்கு கிளியர் ஆயிடும். அதுக்கு தேவையான இது இன்னும் என்ன சொல்லுவாங்க, அந்த மயக்கம் வர்றதுக்கு என்னமோ சொல்லுவோமே, அது என்னது மயக்கம் வர்றதுக்கு ஒரு சொல்லுவோமே சாமி, அது என்ன டிபார்ட்மெண்ட்? அனஸ்தீசியா. அனஸ்தீசியா கொடுத்து நம்ம அனஸ்தீசியா ஆனா கூட அந்த அனஸ்தீசியாவுக்கு மாற்று மருந்து நம்ம வெயின்ல செலுத்திட்டோம்னா அடுத்த 60 வினாடிகள்லயே நம்ம திரும்ப விழிப்பு நிலைக்கு வந்துடலாம் அனஸ்தீசியா. அப்போ அதுக்கு மாற்று மருந்து கொடுக்கணும், அவ்வளவுதான். மயக்கம் இருந்தா மயக்கத்துக்குரிய மாற்று மருந்து கொடுக்கணும். அந்த அருமால் என்று சொல்லுகின்ற கடுமையான மயக்கத்திற்கு மாற்று மருந்து என்ன ஒண்ணு அப்படின்னா, அது அடியவர்களுடைய சார்பு, அடியவர்களுடைய திருவடி சார்பு தான் அருமால் என்று சொல்லுகின்ற அந்த கடுமையான மயக்கத்திற்கு அடியனுக்கு ஒரு பெரிய விஷயம். இதுல ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு கியூட்டான இன்ஃபர்மேஷன். என்னன்னா, காஞ்சிபுரம் போனோம் இல்லையா, போயிட்டு எல்லா அடியார்களோட அந்த திருவாசம் முற்றுதல் பண்ணோம். இதுல என்னன்னா, எனக்கு முன்னாடி நான் எதேச்சியா தான் உட்காந்தே பார்த்தா ஓவியாமா அவர்களுடைய புத்தகம் தான் எனக்கு வந்தது. ஓவியாமா அவர்களுடைய புத்தகம் எனக்கு வந்துருச்சு, அவங்களுடைய திருவாசக புத்தகம் வந்துருச்சு. அதுல அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம கிட்டத்தட்ட 4 வருஷமா நடத்துறோம் இல்லையா பாடம், எல்லா பாடத்தையும் அங்கங்க குறிப்பு எழுதியிருக்காங்க. குறிப்பு எழுதியிருக்காங்க. அது அடியன் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது அந்தந்த இடத்துல அது வந்த இடங்கள்லாம் யோசிக்கும் போது கண்கள்ல நீர் அடியே பொழியுது. அது அடியேன்னு சொன்னதுக்காக அல்ல, அத்தனை ஓவியம்மாவுக்கு ஆயுசு 100. இப்பதான் அம்மா பத்தி பேசிட்டு இருக்கோம், அம்மா வந்துட்டாங்க. அதுல என்னன்னா, அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சது. எனக்கு என்ன அடியார்கள் எப்படி குறிப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். பாக்குறேன், அம்மா அங்கங்க அந்த குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருந்து அடியன் சொன்ன பல குறிப்புகள் அதுல இருக்கு. பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா, இவ்வளவு விஷயங்கள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அடியன் கரைந்து போனேன். அதுல ஓவியம்மா அவர்களுக்கு அடியன் நன்றி சொல்லி ஆகணும். அந்த பாடலை பாருங்க. இப்போ எதுக்காக சொல்றோம்னா, இந்த அருமால் என்று சொல்லுகின்ற கடுமையான அந்த மயக்கத்திற்கு ஒரு மாற்று மருந்து உபாயம் என்பது அடியார்களுடைய திருவடி சார்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. சிவபெருமானுடைய திருவடி சார்பு நமக்கு பெருசா ஒன்னும் இது பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட போய் பேசினா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? நீங்க எல்லாம் நிறைய பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசுனா என்ன பண்ணுவாரு? சிவபெருமான்கிட்ட போய் பேசினா என்ன பண்ணுவாரு? நம்ம போயிட்டு சிவபெருமான்கிட்ட காலத்தியப்பட்ட பேசுறோம், சிவபெருமான்கிட்ட பேசுறோம், என்ன பண்ணுவாரு? அம்மா கரெக்டா சொல்றாங்க. சிவபெருமான்கிட்ட பேசுனா அந்த ஆளுக்கு 3 கேட்பாரு. ஒண்ணும் மறுவார்த்தை பேசுவாரா? பேச மாட்டார். வஸ்திரம் கொடுக்குறோம், பேச மாட்டார். சாப்பாடு கொடுக்குறோம், பேச மாட்டார். ஏது பண்ணாலும் சரி அந்த ஆளு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா சிவ அருளாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேசாம இருந்தாலும் அன்பு செய்கின்ற ஆற்றலுடைய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், அவங்க எல்லாம் சிவனை சொல்லலாம், தப்பு இல்ல. பேசாம இருந்தாலும் சிவனுடைய திருவடியை அவங்க எதிர்பார்ப்பு இல்லைல்ல. பேச வேண்டிய எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஆயிடுச்சுன்னா, நீ பேசினாலும் பேசாருன்னா போ, நான் சொன்னதை ஏத்துக்கிட்டியான்னு தெரியல, ஏத்துக்காமன்னு தெரியல, என்ன அந்த எந்த எதிர்பார்ப்பு மற்ற நிலையில சிவனடியார்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சிவனுக்கு நம்ம தொண்டு செய்யலாம், அது பரவாயில்ல. ஆனா சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யணும்ல, அவர்களுக்கு அமுது கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கு. அவங்க கிட்ட பேச என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்லுவாங்க. சரியான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சரியா தவறான்னு பதில் சொல்லுவாங்க. ஆக பதில் சொல்லுகின்ற ஆற்றலுடைய சிவம்தான் சிவனடியார்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வெர்ஷன் இருக்குல்ல, வெர்ஷன்னா அதனுடைய இப்போ அந்த காலத்துல 1100 வெர்ஷன் இருந்துச்சு. என்ன பண்ணோம்? அதுல மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும். என்ன அனுப்ப முடியாது? வீடியோ அனுப்ப முடியாது, ஆடியோ அனுப்ப முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்ப வச்சுக்கிற மொபைல் போன் என்ன பண்ணலாம்? வீடியோ அனுப்பிக்கலாம், ஆடியோ அனுப்பிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது போல அந்த வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷன் தான் சிவம்.
நாம் ஏதாவது பதில் கேட்டா பதில் சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற சிவம் யாருன்னா அடியார்கள். அதனால அடியார்கள் திருவடி வணங்குதல் என்பது என்னன்னா பக்குவத்தை வரவைக்கின்ற ஒரு நிலை. அந்த அளவுக்கு பக்குவம் இருந்துதான் நம்ம பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எந்த எதிர்பார்ப்பு. இப்ப நமக்கு நம்ம வீட்டம்மாவோ இல்ல நமக்கு சொந்தக்காரவங்களோ 4 வார்த்தை வர்றப்ப வாங்கன்னு கூப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போறோம், முகமலர்ந்து வாங்கன்னு கூப்பிடலாம, வாங்கன்னு கூப்பிட்டா கூட முகமலர்ச்சி இல்லாம அப்படி இப்படி திருப்பி அப்படின்ட்டாங்க வச்சுக்கோங்க. அடுத்த தடவை உங்க வீட்டுக்கு போமான்னு கேட்டேன். ஏன் போக மாட்டோம்? அவங்க நம்ம வர்றதே விரும்பலைங்கிற மாதிரி நாம விரும்பல நினைக்கிறோம். அப்போ எதுவுமே பேசாம இருக்காங்க. இப்ப முகமலர்ச்சியும் இல்ல, முகமாட்டமும் இல்ல. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க, உங்களை பாக்குறாங்க, அனுப்பிச்சிடுறேன். நீங்க உள்ள மோப்பக்குள்ளையும் அணிச்ச மலருங்க ஐயா. என்ன சாமி? மோப்பக்குள்ளையும் அணிச்ச மலர் அதுக்கு ஈக்குவலா இருக்குங்க ஐயா. அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா முகம் வாடி போயிருங்க ஐயா. நமக்கு இருக்கிறேங்க ஐயா. நோக்கக்குள்ளையும் அணிச்ச மலர், நோக்கக்குள்ளையும் விருந்துக்கு போனா முகம் வாடி இருந்தா அப்புறம் போக மாட்டாங்க. சரி, அப்போ நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல, ஏதோ ஒண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனா கோவில்ல எப்படி நம்ம சிவபெருமான் அன்பு செய்வோம்? அவன் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலையே, அன்பு செய்வோம். அப்போ அந்த பக்குவம் நமக்கு இல்ல. அதனால நம்ம இருக்கிற மாதிரி பேசிக்கிறோம், வச்சுக்கிறோம். அப்போ அந்த பக்குவம் வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ஒரு சிவம் தான் சிவனடியார்கள். சிவனடியார்கள் திருவடி பற்றுதல் என்பது சிவபூசைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உபாயம். சிவனை அடைவதற்கான சிறந்த உபாயம் சிவனடியார்களுடைய திருவடியை பற்றுதல் தான். அப்ப இந்த அருமால் என்று சொல்லுகின்ற கடுமையான மயக்கம் என்பதை நீக்குகின்ற மாற்று மருந்து என்பது அடியவர்களுடைய திருவடி சார்பு. ஏன் அப்படின்னா பதில் கிடைக்கும். இந்த பதிகம் பாடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க இப்படி விரதம் இருங்கன்னு சொல்லுவாங்க, இப்படி இந்த மாதிரி நியமத்துல இருங்க, ஈயமத்துல இருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது தவறுன்னு சொல்லுவாங்க, இது சரின்னு நம்மளை ஊக்குவப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால நாம அடியார்களுடைய திருவடி சார்பு தான் நமக்கு அருமால் நீக்குகின்ற அருமருந்து. அருமால் நீக்குகின்ற அருமருந்து. திருமால் அப்படின்னு சொல்லுகின்ற திருமாலுக்கும் மயக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு. திருமாலுக்கு இருக்கின்ற மயக்கம் என்னன்னா சிவன் மீது கொண்ட காதல் தான். அந்த காதல்லையே அவர் கிடக்காரு. அதனாலதான் திருமால் மயக்கம். அவருக்கு என்னன்னா அவர் வைத்துக்கிற காதல் என்னது, எப்பொழுதுமே படுத்தே கிடப்பார். படுத்து கிடக்கிற சாமி அவர் ஒருத்தர் தான். ஆனா நம்ம மக்கள் சொல்லுவாங்க, சுருட்டப்பள்ளியில நம்ம சாமி படுத்து கிடக்காரு தெரியுமா, கிடந்த குடத்தை கிடக்காரு, அதுல சாவுது. எனக்கு என்னமோ அந்த கதையெல்லாம் சொல்றப்ப எனக்கு என்ன பண்ணும், நல்லா இந்த படத்துல வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ மைண்ட்ல தோணும், எங்க அப்பனுக்கு மயக்கமா, எங்க அப்பனுக்கு அந்த 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 விஷம் சாப்பிட்டு அவனுக்கு மயங்கி அப்படி கீழே விழுதுறான், அவ கையில வச்ச உடனே அவனுக்கு சரியாகுதுன்னா அவனுக்கு உண்மையான சக்தி இல்லை, அவன் எல்லா சக்திக்கும் பெரும் சக்தி ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு அப்படின்னு நிறைய யோசிச்சுக்குவேன். சரி, அதெல்லாம் விட்டுரும். ஆக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மயக்கம் நீங்கணும் அப்படின்னா அடியார்களுடைய திருவடி சார்பு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அடியார்களுடைய திருவடி சார்பு பற்றும் போது உங்களிடம் இருக்கின்ற பலவித மயக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். அது மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி அருமால் விட்டு பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. என்ன பண்றாங்கன்னா, நீங்க அருமாலை பெற்ற பிறகு அந்த 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 கடுமையான மயக்கத்தை பெற்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அம்மா அப்பான்னு கத்தினாலும் பிரயோஜனம் இல்லைன்ற. மால் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடியார்களுடைய திருவடி சார்பு பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மால் உங்களை விட்டு நீங்கி விடும் அப்படின்ற உபாயத்தை சொல்லி திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்தவர் என்ன சொல்றாரு. நீங்க இன்னொரு விஷயம், இந்த ஒரு இடத்துல வாய்ப்பு இருந்தா நீங்க ஆன் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இல்லாட்டி விட்டுறலாம். நீங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு செய்தி என்ன பண்ணுவாங்க, நமக்கு இது எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானுடைய திருவடி திருக்கதவம் என்னைக்கும் க்ளோஸ் ஆகாது, அது கன்ஃபார்ம். ஆனா நினைச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து பார்த்தா அது ஒரு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து அந்த வரிசையில உட்காந்து அப்படி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்த அனுபவம் கிடைக்காது. அதே போல நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது அன்னைக்குதான் அப்பதான் போட்டிருக்காங்க சுட சுட வடை, 5 நிமிஷத்துலயே போய் ஃப்ரெஷ்ஷா வடக்கடை என்னைக்குமே திறந்துதான் இருக்கும். வடக்கடை இன்னும் 10 மணி வரைக்கும் கூட்டாது. ஆனாலும் அவன் போட்ட ஃப்ரெஷ்லயே சாப்பிட்ற கிடைக்கக்கூடிய டேஸ்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும்ல. அதே மாதிரி பந்திக்கு பாயாசம் வேணும்னா என்ன பண்ணும், நல்ல பாயாசம் வேணும்னா என்ன பண்ணும், பந்திக்கு முந்திரணும்.
நல்ல பாயசம் என்ன நான்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பந்தி தான் அது. இல்லாட்டி கூச்சம் எங்கெங்க கூச்சம் முதல் பந்தி. ஏன்னா நிறைய அனுபவம் இருக்கு எனக்கு. ஏன்னா பாயாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பாயாசம் கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆயிடும், அப்பளம் இல்லாம போயிடும், அப்புறம் அது எல்லாமே அட்ஜஸ்ட். அதனால அது போல சுவாமி என்ன சொல்றாரு, திருக்கதவம் திறந்த போதே சாமி திறந்துகிட்டு இருக்காரு, மூட மூட போறது இல்லைன்னு சொல்லுது, திறந்த போதே உள்ள போயிடலாம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? சிவனுடைய அந்த ஃப்ரெஷ்ஷான அன்பு. ஆனா சிவனுடைய அன்பு என்னைக்கும் குறையறது இல்ல, என்னைக்கும் குறைய போறது இல்ல. ஆனாலும் சாமி நமக்கு நம்மள டெம்ப் பண்றாரு. யாரு? மணிவாசக பெருமான் நம்மள டெம்ப் பண்ணி எப்படியாச்சும் அப்படி சொன்னாவது இது வேகமா ஓடுமா, அப்படி சொன்னாவது வேகமா இப்ப சுட சுட வடை இருக்குப்பா. அவன் வடை என்னைக்குமே ஆறாது, சிவபெருமானுடைய வடை என்னைக்குமே ஆறாது. ஆனா நம்மள என்ன சொல்றாரு, இப்பதான் போட்ட வடை இருக்கு, ஓடி இருப்பா ஓடி இருப்பா. ஏன்னா ஸ்லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்ன பார்த்து இது அட்ராக்ட் ஆகி அங்க போறத மறந்து இது வேற இடத்துக்கு போயிடும். இது யாருக்கு நடந்தது? அன்னை பராசக்தி. அவளே என்ன பண்ணிட்டா, அவளு முக்கியமான வேதம் சொல்லிட்டு இருக்கிறப்பவே என்ன ஆயிடுச்சு, நல்லது சொன்னாலும் என்ன ஆயிடும், நல்ல விஷயம் சொல்றாங்க என்ன ஆகும், நல்ல விஷயம் ரொம்ப சுத்தமான ஒரு நல்ல அறம் சார்ந்த சிந்தனைகள் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஆயிரும், ஆனா போடா டே போர் அடிக்குது, இவன் பாரு சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்கான், நான் நடைமுறைக்கு ஒத்துற மாதிரி பேசுறான், ஆனந்த் எப்ப பார்த்தாலும் அவன் அது பண்ணு இது பண்ணுன்ற ஏதாச்சும் உருப்படியா அவன் நடக்கான் அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா நல்ல விஷயங்கள் என்னைக்குமே சலிப்பு தட்டும். ஆனா ஒரு மற்ற விஷயங்களோ இல்ல அது நமக்கு தேவையில்லாத விஷயங்களோ நமக்கு குளுமை ஏற்படும். அது போல அன்னை பராசக்தி இவர் கஷ்டப்பட்டு அம்மா அதுமா வேதம்மா ஆகமம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஆஹா இந்த மயில் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மயில் எவ்வளவு கலரா இருக்கு, இந்த அம்மா தான் படைச்சிச்சு. இந்த அம்மாவுடைய கடைக்கண் பார்வையில தான் படைக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த அந்த அது மேல ஒரு சின்ன ஆர்வம், ஒரு செகண்ட் அது நல்லா இருக்கே நினைச்சுனா என்ன பண்ணிட்டாரு சாமி, மயிலா மயிலா மாத்திட்டாரு. மயிலா மாத்தி அங்க இருந்து மயில மாத்தி அப்படின்னு அங்க சொல்றாரு. தவம் இருந்து திருப்பி பெருமாள் இல்ல அடைஞ்சாரு. அவர் தவம்லாம் இருக்க சொல்ல மயிலா மாத்திட்டாரு. எதுக்காக? ஆசைப்பட்டு அவர் நம்மள என்ன பண்ணுவோம், மயில் அழகா இருக்குன்னு நம்ம தூரமா இருந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், மயில் அழகா இருக்குன்னு தூரமா இருந்து பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க நல்லா இருக்கு மயில் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, என்ன பண்ணுவோம் நம்ம, வாங்கி கொடுத்துருவாங்க ஐயா. ஆமா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல நின்று பாருமான்னு. அப்படிதானே, ரொம்ப தூரம் எதுக்குமா பாக்குற, மயில் பக்கத்திலே நின்று பாருமா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா இந்த என்ன பண்றாரு, நீ மயிலாவே மாறிவிட்டாரு. மயில் பக்கத்துல எல்லாம் நின்றுச்சு, நம்ம மயில் மேல ஆசைப்பட்டுச்சு, நீ மயிலாவே மாறு. அப்பதான் நம்ம நினைச்சிச்சு, வெளியில இருந்து பார்த்தாதான் அழகு, அந்த மயிலாவே மாறினா என்ன பண்ணும், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குப்பா நம்மளுக்கு, பக்கத்துல பிடிக்க வரா, அடிக்க வரா, மயில் இறக எடுக்க வரா, இதெல்லாம் ரொம்ப பஞ்சாயத்து அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லிச்சு, எப்பா சாமி மயிலுடைய பிறவி 30 வருஷம் இருந்து நான் உன்னை அடையணும்ன்றதை விட தினமும் உனக்காக பூசனை பண்ணி தவம் செய்து எவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டுக்க, இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்றதுக்காக அன்னை பராசக்தி மயிலாக இருந்தாலும் தொடர்ந்து சிவபூசை செஞ்சான். அப்போ ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், மயிலை கற்பகாம்பாள்கிட்ட இருந்து நம்ம ஒரு செய்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த பிறவி வேணாம் அப்படின்னு நினைச்சோம் சாமி, என்னைய வேகமா உன் கால் கிட்ட போனா சிவப்பு பூசையை தொடர்ந்து செய்ய இந்த பிறவியினுடைய நீளம் வரைக்கும் எனக்கு வேணாம் சாமி, எனக்கு 100 வயசு அப்படின்னு எழுதியிருந்தா கூட அவ்வளவு தூரத்துக்குலாம் நான் ஒண்ணும் தேவை, என்ன உன் திருவடிக்கு எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்க்கலாம்னு சொல்றதுக்கு எளிமையான உபாயம் மயிலாப்பூர் கபாலி கற்பகாம்பால் கொடுத்த அந்த சிவபூசை நம்ம சிவபூசை செய்ய நம்மளுடைய ஆயுள் காலம் சிவனோடு அதிகமாகும். அந்த ஒரு நிலையத்தான் அன்னை பராசக்தி மயிலாப்பூர்ல இருந்தா, அந்த காஞ்சிபுரத்திலயும் அதேதான். கரண்ட் போயிடுச்சுங்களா ஐயா, கரண்ட் போயிடுச்சுங்க, இருட்டா இருக்கு தெரியலீங்களா, கரண்ட் போயிடுச்சு, இருந்தாலும் சார்ஜர் போட்டிருப்பாரா இருக்கும். சரி.
கேட்கலைங்க ஐயா. சிவசிவ சிவசிவ சுவாமி கேக்குதுங்களா அடியன் பேசுறது? நமச்சிவாய். கேக்குதுங்க இப்ப ஐயா. கேக்குதுங்கய்யா. வழக்கம் போல நீங்க என்னதான் கரண்ட் பண்ண போயிடுச்சுங்களா? எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மர் எங்களோட எடுத்து போல. வினைங்கய்யா, எங்களோட வினைங்கய்யா. இல்ல இல்ல இல்ல, அது உங்களோட வினையே இல்ல, அது அடியன் செய்த வினைதான். நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு மழையும் பெய்யல, ஒன்னும் பெய்யல. நான் என்ன நினைச்சேன்னா, சுவாமி எனக்கு வந்து இவ்வளவு அருள் செஞ்சிருக்க, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நம்ம நாட்டுல இருக்கோம், எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு அவன் ஒரு சாடிஸ்ட் தானே. நம்ம கும்புற சிவபெருமான் அவன் சரியான சாடிஸ்ட். சொந்த நேரம் சந்தோஷப்பட்டா பிடிக்காது, படுபாவே அதை வந்து சந்தோஷத்தை கெடுத்தாதான் அவனுக்கு ஆசை மனசே. அதனால நீ என்ன வேணாலும் சாமி இப்பதானே சொன்னீங்க மயிலா பார்த்தா அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சல, நீ மயிலாவே மாறிக்க சரியான குஷம். அது மாதிரி கரண்ட் போனா நல்லா இல்லைன்னா உனக்கு கரண்டே கிடைக்காது, போ என்ன பண்ணுவோ பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அவன் திருவடியோட போறது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சிவபூசை செய்தால் சிவனோடு கூடும் ஆயுட்காலம் அதிகமாகும். நம்மளுடைய பிறவி. அதைத்தான் அன்னை பராசக்தி காமாட்சி அங்க நம்மளுடைய ஏகம்பரத்திலையும் அங்க அதான் பண்ணான். ஏகம்பரத்துல அவ பண்ணது என்ன, அவ வந்து பிறவி வந்துட்டா, பெருமானை வந்து நினைச்சா. அவன் என்ன நினைச்சான்னா, பெருமான் ஆகமங்கள்லாம் சொல்லி கொடுத்த உடனே ஆகமங்களுடைய முடிந்த முடிவு என்னன்னா சிவபூசை அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ என்ன சொன்னா, அந்த சிவபூசையை நானே செஞ்சுக்கிறேன், அந்த பூசை நான் முதல்ல செய்யணும்னு ஆசைப்படுறேன் சாமி. நீ போமாட்டார். அந்த அம்மா சிவபூசை செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பூமிக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது, ஆகா நம்ம அப்பனை விட்டு பிரிஞ்சுட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலேன்ட்டு அந்த அம்மா உட்காந்து சிவபூசை செய்ய அவ பஞ்சமா அக்னிக்கு நடுவுல நின்று பல தவங்கள் செய்து மான்காட்டுல இருந்து நடந்தே கால் நோக போய் காஞ்சிபுரத்துல அங்க மண் எடுத்து அவ அந்த திருமேனி செய்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது, அந்த இடத்துல நிற்கும் போதெல்லாம் நானும் அம்மாவும் பிரேமாவும் போயிருக்கோம். பதிகம் ஒண்ணுமே ஞாபகம் வரல. அப்புறம் நிக்கிறேன், எனக்கு எதுவுமே வார்த்தையே வரல, ஒரு பதிகம் ஞாபகம் வரல, எதுவுமே. சும்மாவே உட்காந்து பாடுவோம் 2 மணி நேரம். உங்களுக்கு தெரியும், நம்ம 2 மணி நேரம் எத்தனை தேவாரம்னா நம்ம கதா காலட்சேபமே பண்ணுவோம். ஆனா அங்க போறோம், எனக்கு கம்பனெம்மானை ஆல காலனை கம்பனெம்மானை கண் பெற்றவாறேன்ற பதிகம் வந்து வாய்க்குள்ள சுக்கிக்கிட்டு கூழாங்கல் மாதிரி மாட்டிக்கிச்சு, வரவே இல்லை. சரி என்னமோ பண்றான்னு அங்க பார்க்கும் போது, மயிலாடுதுறையிலையும் பண்ணிருக்காங்க சுவாமி, அன்னை மயிலாப்பூர்லயும் பண்ணிருக்கா. இப்போ இன்னொரு விஷயம், அங்க நம்மளுடைய அந்த சிவபூசை என்பது நம்மளுடைய வினைகளை குறைத்து பெருமானிடம் வேகமாக கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய உபாயம். ஆனா நேரடியா சிவபூசை செய்தா அந்த பக்குவம் நமக்கு இருக்குமான்றதை விட, சிவனடியார்களில் சிவமாக பூசிக்கின்ற நிலை இருந்தா பக்குவம் கம்மியா இருந்தாலும் சாமி ஏற்றுப்பார். பக்குவம் கம்மியா இருந்தாலும் பக்குவம் அதிகமாக்கி சிவனுக்கு தொண்டனாகிறத விட, எவ்வளவுக்கு எவ்வளவு பக்குவம் கம்மியா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடியார்க்கும் அடியனா இருக்க வர வர நம்மளுடைய நிலைப்பாடுகள்ல செழுப்பிழை இருந்தாலும் அது இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்ற உபாயமாக நிகழ்கின்றது அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறாங்க. அந்த அருமால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கடுமையான மயக்கம், அந்த கடுமையான மயக்கத்தை நாம் நீக்க வேண்டும். அப்படி திருமாமணிசைய திருக்கதவம் திறந்த போதே பெருமானுடைய அந்த அருள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறப்ப போய் பிடிச்சுக்கோ சாமி. யார் சொல்றார்? மணிவாசகர் சொல்றாரு, அவன் திருக்கதவம் திறந்த போதே உள்ள போய், அது மூடாது. ஆனா உள்ள இருக்கிற அந்த அன்பு, அந்த பெருமான்கிட்ட கிடைக்கக்கூடிய காதல், அவனுடைய அருள் என்பதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு அருவி நீர்ல குளிக்கிறதுக்கும் ஒரு ஆற்று நீர்ல குளிக்கிறதுக்கும் ஒரு கடல்ல குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அருவி என்பது ஃப்ரெஷ் வாட்டர், ஆறு என்பது கொஞ்சம் கடை தண்ணி, கடல் என்பது பல வருடங்கள்ல இருக்கக்கூடிய கடை தண்ணி. கடல்ல மூழ்கிறதும் ஒண்ணுதான், ஆறுல மூழ்கிறதும் ஒண்ணுதான், அருவியில மூழ்கிறது ஒண்ணுதான் சொல்ல முடியாது. அருவியில மூழ்கிறது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர். அது போல சிவனுடைய அந்த தேடருவி, அவனுடைய அருள் அருவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அருவியில போய் குளிக்கலாம் வாங்க, காத்துலயும் குளிக்கலாம், கடல்லையும் குளிக்கலாம். ஆனா கடல் உவர்க்கும், ஆனா அந்த நீரானது அருவி நீர் என்பது சுவைக்கும். அப்படிங்கிறதுனால சிவபெருமானுடைய கதவு திறந்த போதே போயிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிறவியிலேயே சிவனை அடைய வேண்டும் என்ற வேட்கை நமக்கு இருக்கணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, வர முடியுமா? நாங்கெல்லாம் அடியாரு சிவனடியார், நாங்கெல்லாம் 63 நாயன்மார் ஆக முடியுமா? வாயில போட்டுக்கோ. ஒரு அம்மா சொல்றாங்க, 63 நாயன்மார்கள் தானே, நம்மளும் ஒரு கண்டிப்பா அவர்களுடைய நிலைக்கு எட்டலாம்னு சொன்னா ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, வாயில போட்டு 63 நாயன்மார் ஆக முடியுமா? எப்படி நீ பேசலாம்? அந்த மாதிரி பண்ற, அது மாதிரி சொல்லக்கூடாது, இது தப்பு, இந்த மாதிரி பேசுறது சிவ அபராதம் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், இப்போ இல்ல, நான் சொல்றேன் பல வருடங்கள் நான் பார்த்தேன். சிவபெருமானாவே ஆகணும்னு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் நம்மள.
அவன் நம்மள சிவபெருமானாவே ஆக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனை மாதிரியே ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். சிவன் அடியார்கள்ல சிறந்த ஒரு ஆக முடியாதுன்னு தெரிஞ்சா நான் ஃபெயிலாவே போவேன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்கீங்களா? நாங்க 100க்கு 100 மார்க் வாங்குவோம் சாமி அப்படின்னு நினைச்சா நாங்க படிக்கிறோம். நாங்க சிவமாவே சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எமையாண்ட அத்தனை கருளியவார் ஆறு பெறுவார் சிவமாவே ஆகணும்னு நினைக்கிறப்போ சிவனடியார்கள்லாம் ஒண்ணும் இல்ல. நாம அதுக்கு அந்த நிலையும் தாண்டி போகணும்னால ஒவ்வொருவரும் சிவனடியார் 63 ஒருத்தர் தன்னைத்தானே அவங்கள நான் இளையான்குடி மாறனார், நான் ஆனாய நாயனார், நான் இவரு, நான் நேசநாயனார், எல்லாருக்கும் ஆடை கொடு அப்படின்னு ஏதோ ஒரு அடியார உள்ளுக்குள்ள இறக்கி அந்த அடியார் போல தன்னைத்தானே பாதித்து கொள்ளத்தான் அந்த அந்த தீவிர பக்தி வரும் நமக்குள்ள. தீவிர பக்தி வராம என்ன பண்ண போறோம் சாமி? தீவிர பக்தி இந்த பிறவி அடுத்த பிறவி வேணாம், சரி அடுத்த பிறவியில பாத்துக்கலாம்னா அடுத்த பிறவியில மனிதனா பிறக்குமா? இந்த பிறவியில சித்தத்தை சிவன் பால் வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சிவன் பால் வைக்கலைன்னா நான் எறும்பா பிறந்ததுக்கு அப்புறமும் சிவனை பூசிக்கிறோன்ற எண்ணம் எனக்குள்ள வராதே. திரும்ப திரும்ப அது ஏதோ ஒரு பொருளைத்தானே நோக்கி போகும். அதனால இந்த பிறவியிலேயே தீவிரமான பக்தி செய்யுங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வார்த்தைன்னா, திருக்கதவு திறந்த போதே உள்ள போயிடு அப்படின்னா இந்த பிறவியில தீவிர பக்தி செய்து சிவனடி சென்று சேர்ந்து விடு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் தப்பா இருக்கேன் சாமி, எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு சிவபூசை தெரியாது, ஒண்ணுமே இல்லை. உனக்கு சிவன் மேல அன்பு பண்ண தெரியுமா? என்னமோ ஒரு உள்ளூர் ஒரு அன்பு ஏற்படுதா? சிவனடியார்களை பார்த்தா உனக்கு அன்பு ஏற்படுதா? போதும், அவ்வளவுதான். இந்த பிறவிய அந்த வாய்ப்புகளை பெருக்கி கொண்டே இருன்ற அந்த வாய்ப்புகளை பெருக்கி கொண்டே இருந்தா மட்டும் போதும். நீ இந்த பிறவியிலேயே சிவன். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாம பிறந்திருக்கிறது கலிகாலம். அது நமக்கு பிளஸ். ஏன் அப்படின்னா கிரேதா யுகம், துவாபர யுகம், துவாபர யுகம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மாதிரி யுகங்களை எல்லாம் நாம புற்றெல்லாம் எழுந்து நமக்குள்ள வற்றி மரம் போல நின்று தவம் செய்தால் மட்டும்தான் அந்த தவத்திற்கு என்ன உண்டு சாமி? அந்த தவத்திற்கு பலன் உண்டு. அந்த தவத்திற்கு பலன் உண்டு. என்ன இது எப்படிங்க அவங்க ஏத்துக்கிறது அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த காலத்துல எல்லாம் படிச்சவங்க எல்லாம் தெரியும். அந்த காலத்துல 10ஆம் வகுப்பு ஃபெயில் எல்லாம் இதை பாருங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது முக்கியமான செய்தி. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டா பண்ணும்ல. அந்த காலத்துல 10ஆம் வகுப்பு பாஸ் பண்றது எளிமையா கடினமா? அந்த காலத்துல ரொம்ப கடினம். நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அது பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்கல்ல. எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. அது பேர் பியூசி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி. அந்த எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிற அதுக்கப்புறம் பியூசி, எனக்கு தெரியல, சரியா தெரியல. அப்போ எஸ்எஸ்எல்சி 11ஆம் வகுப்பு தாண்டுவதே மிக கடினம். ஆங்கில அறிவு குறைவாக இருந்தது, கணக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும். இருந்தாலும் போராடிதான் வெற்றி பெற வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிறதும் 8ஆம் வகுப்பு படிக்கிறதும் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிறதும் பெரிய விஷயம் தெரியும்ல. 8ஆம் வகுப்புனா அது மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளியில இருந்து அவங்க பாஸ் ஆவாங்க. அதுவுமே கொஞ்சம் கடினமான விஷயம். சொல்ல போனா சாதாரண கணக்கை வச்சு பண்றதே கஷ்டம் அந்த காலத்துல. ஆனா இப்ப என்னாச்சு? 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன? 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்னன்னு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பிரேமாமா சூப்பர், அந்த வார்த்தையை எதிர்பார்த்தேன். 10ஆம் வகுப்பு வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ண கூடாது. அதான் கவர்மெண்ட் ரூல். இடையில யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது. அது படிக்கிறதோ படிக்கலையோ, அது என்னமோ பண்ணுது, ஸ்கூலுக்கு வரதில்லையோ, அது என்னமோ வந்துருச்சுனாலே 10ஆம் வகுப்பு வரைக்கும் தள்ளி விட்டுருங்கன்றாங்க. இல்ல எவ்வளவு ஜாலி பாத்தீங்களா? இப்ப நமக்கு முன்னாடி நம்ம தாத்தாலாம் நினைச்சு பாருங்க, அவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டனாலதான் அவங்களால பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாப் போக முடியல. அவங்க நினைச்சிருப்பாங்க, அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இந்நேரம் கவர்மெண்ட்ல பெரிய ஆளா இருந்திருப்பேன். இன்னைக்கு பாரு அல்லு சில்லெல்லாம் 10ஆம் வகுப்பு வரைக்கும். அதனாலதான் யாருக்கும் படிப்பு மேல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ கிரேதா யுகத்துல சிவபெருமானை அடையணும்னா புற்று மரம் போல நின்று வற்றி வருந்தி அது மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி காலம் அது அந்த செய்வதற்கான வாக இருந்தது. காடு இருந்தது, தவம் இருந்தது, அறம் இருந்தது, அங்கெல்லாம். ஆனா இப்ப என்ன? 35 மார்க் வாங்கினா பாஸ். 35 மார்க் வாங்கினாலும் பாஸ். 35 மார்க் கூட வாங்க வேணாம். நீ என்ன பண்ணா போதும்? எழுதினாலே போதும். பரீட்சை எழுதினாலே போதும்.
ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதும், பரீட்சை எழுதினாலே போட்டு நீங்க எல்லாரும் என்னது பாஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சிவபூசை நீங்க அழுத்தி செய்ய வேண்டும் என்ற அளவுல இல்ல, சிவபூசையை நீங்க வழுத்தி செய்தால் போதும். வழுத்தி செய்தல் என்பது மனதாலேயே ஊன்றி செய்தல். அதை மனம் ஊன்றி செய்கின்ற அந்த சிவபூசை பல நாட்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, பல விஷயங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆகவே அப்பேற்பட்ட சிவபூசையை வழுத்தி செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? எளிமையாக கிரேதா நம்ம கலிகாலத்துல பிறந்தது நாம் செய்த தவம். நாம லேசா பக்தி பண்ணாலே போதும், நம்ம சாமி ஆல் பாஸ் போட்டுருவார். திருக்கதவன் திறந்து உள்ளுக்குள்ள போயிடலாம். மணிவாசகர் செஞ்ச பக்திக்கு அதே வெயிட்டு நம்ம கொடுக்க தேவையில்லை. மணிவாசகர் பக்கத்துலயே சீட்டு போட்டு உட்காந்துக்கலாம். மணிவாசகரும் அங்கதான் உட்காந்துருப்பாரு, நாமளும் அங்கதான் உட்காந்துக்க போறோம். நமக்கு பின்னாடி ஆனா அவங்க தவத்துக்கு சிவபெருமான் நேரடியா வந்தார் இல்லைங்கய்யா, நேரா கண்ணுல காட்சி கொடுத்தார் இல்லைங்க. ஆமா, அவர்கள் தவத்துக்கு நமக்கும் காட்சி கொடுப்பாரு, அது மாற்று கருத்தே இல்லை. நமக்கு என்ன பண்ணுவாரு? மானுட சட்டையில காட்சி கொடுப்பாரு. ஏன்னா அவங்க சிவத்தையே வழிபாடு செய்தார்கள், நாம சிவனடியார் வழிபாடு செய்யறோம். சிவனடியார்கள் எல்லாம் சிவமா பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுத்தாரு. அவங்களை பார்த்தாலே சிவமா தெரியும், அவங்களை பார்த்தாலே மனம் கொள்ளையும், கண்ணீர் பெருகும், காதல் வளரும். அப்படிப்பட்ட நிலைக்கு சாமி. அதனால நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 2500 ரூபாய் போட்டு பெஞ்சில உட்காந்து படம் பாக்குறவனும் அதே படம் தான் பார்க்க போறோம். அப்படி வெறும் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நம்ம லாஸ்ட்ல உட்காந்து பார்த்தாலும் நம்மளும் பார்க்க போற படம் அதே படம் தான். ஆக 2 பேரும் ஒரே சினிமா தியேட்டர்ல தான் இருக்க போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மணிவாசகரும் அங்கதான், நாமளும் அங்கதான், நமக்கு பின்னாடி வரவங்களும் கன்ஃபார்ம் அங்கதான். மணிவாசகர் இருந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது, யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. மணிவாசகர் இருந்த இடத்துக்கு நம்ம போயே தீரும் அப்படின்றதுக்காக தான் சிவபெருமான் உழைக்கலாம். நீங்க மணிவாசகருக்கு உயர்வு பண்ணி நீங்க இல்ல அவர் நிலைமைக்கு நீங்க வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க சிவபெருமான தாழ்த்துறீங்கன்னு அர்த்தம். சிவபெருமான் அதுக்குத்தான் உழைச்சிட்டு இருக்கான். அவன் உழைக்கிறது எதுக்காக? இது புள்ள மணிவாசகர் மாதிரி வரணும்ன்றதுக்காக. அப்போ திருக்கதவம் திறந்த போதே உள்ள போயிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருக்கதவம் திறந்த போதே உள்ள போ அப்படின்னா இந்த பிறவி இருக்கும் போதே இந்த பிறவியே. ஆனா நமக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, இந்த பிறவியில ஒரு எளிமையான பக்தி பண்ணாலே உள்ள போயிடலாம். ஒரு கொஞ்சம் போல உண்மை இருந்தாலே சாமி உள்ள அனுப்பிடுவாரு. நம்ம கிட்ட கொஞ்சமா இருக்கு சாமி, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. நம்ம கிட்ட அன்பு வந்துருச்சு. 4 வருஷமா நம்ம பண்ணதுல நிறைய அன்பு வந்துருச்சு, நிறைய பரிவு வந்துருச்சு, நிறைய கருணை வந்துருச்சு, நிறைய காதல் வந்துருச்சு. அதனால நமக்கு சிவபுரம் என்பது நான் கிளாஸுக்கு போனா மட்டும் போதும், நான் எக்ஸாம் எழுதணும் கூட அவசியம் இல்லை, கிளாஸுக்கு போனா மட்டும் போதும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான், எக்ஸாமே வைக்க வேணாண்டா, இது எப்படி பார்த்தா இது பாஸ் ஆகாது, கிளாஸுக்கெல்லாம் வந்து கடைசியில வந்து அடியார பார்த்தா கூட போதும். செய்தி சிரமம் பாத்தீங்களா? 10 நிமிஷம் லேட்டா வந்து பரீட்சை எழுதுன உங்க லிஸ்ட்ல வந்துருவோம். அதனால இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும், வெறும் கிளாஸுக்கு மட்டும் வந்தா போதும், இந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருன்ற மாதிரி வந்த போல திருவாசக முற்றோதல், திருவாசக சிந்தனை, திருவாசக நிகழ்வு இதுல நம்ம லேசா கலந்து கொண்டாலே போதும், நமக்கு சிவபுரம் உறுதி அப்படின்ற நினைப்பு முதல்ல வச்சுக்கோங்க. நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு தயவு செய்து பக்தி பண்ணாதீங்க. அது என்ன பக்தி? அது வந்து என்னது, ஒரு நெகட்டிவான எனக்கு நடக்காது ஆனா சிவனை கும்பிடு, நான் சிவன் திருவடிக்கே நான் போக முடியாது அப்படின்றது தன்னடக்கம் அல்ல. தன்னடக்கம் எங்க இருக்கணும்? எல்லாம் என்னுடைய சிவபூசை இவ்வளவுதான் அளவுன்னு நினைக்கிறது தன்னடக்கம். ஆனா நான் இந்த சிவபூசையில எனக்கு சிவபெருமான் அடையவே முடியாதுன்னு நினைச்சு நான் சிவபூசை பண்ணேன்னா அந்த மாதிரியான பக்தி பெருமான் எதிர்பார்க்கல. நம்ம அனைவருமே சிவனடி திருவடி கீழே இருக்கணுங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய சந்திரம்மா ஏதாவது சொல்ல வராங்களா சுவாமி? அப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம எல்லாரும் எங்க போகலாம்? சிவபுரம் போகலாங்க. போகலாமா போவோமா? கன்ஃபார்மா போவோமா? முழுமையா நம்புங்க. சிவபுரம் நமக்கு உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. நான் என்ன ஐயா சாமி நான் பஞ்சமா பாதகம் பண்ணிக்கிறேன். சொக்கநாதன் பாடல் பாத்தீங்கன்னா பஞ்சமா பாதகனை அந்த பாடல் வரும், அது எனக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கும். அந்த பாட்டை படிக்கிறப்போ அப்படியே கண்ணீர் வழுகும். நமக்குன்னு இத்தனை பாதகம் செய்தாலும் சிவபெருமான் வந்து வழி அருள் செய்கின்ற சொக்கநாதரை தலைவனாக கொண்ட நமக்கு ஒருபோதும் தாழ்வில்லை, என்னைக்குமே தாழ்வு கிடையாது. ஒரு பிறவி. ஆனா ஒரு விஷயம், ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் சாமி, ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்,
நல்லா கவனிங்க. இந்த ஒரு செய்தி சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சும். இந்த ஒரு செய்தி கண்டிப்பா இந்த 3 நிமிடம் மட்டும் நீங்க இப்போ நம்ம என்ன சொல்லியாச்சு, ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் போதும் பாஸ். ஈஸின்னு சொல்லியா, ஈஸி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம், இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போறோம், நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு போறேன், நாளை கழிச்சு நான் சென்னையில இருக்கிற ஸ்கூலுக்கு வரேன். இப்படி மாத்தி மாத்தி ஸ்கூலுக்கு வந்தா இந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் ஆகும்? எங்கேயுமே ஈஸியான மெத்தட் என்னன்னா, ஸ்கூலுக்கு வந்தாலே பாஸ்ன்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரே ஸ்கூலுக்கு போகணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் கன்ஸ்ட்ரெயின். ஒரே ஸ்கூலுக்கு போகணும். அதுவும் பாஸ் ஆகுற ஸ்கூலு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பாஸ் ஆகும். பிரைவேட் ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு சான்றிதழே கொடுக்கணும். அதனால பிரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாம் போக கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் போகணும். பாஸ் ஆகிற ஸ்கூல் மட்டும், அது ஒரே ஸ்கூலுக்கு போகணும். படிக்க தேவையில்லை, ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்தா மட்டும், ஆனா ஒரே ஒரு ஸ்கூலுக்கு போகணும். அதனால சிவன் என்ற ஒரே ஒருவனை நம்பி நீங்கள் செய்கின்ற சிறந்த சிறிய பக்தி கூட சிவபுரத்தின் கதவின் உள்ளே உங்களை சடார் என்று கொண்டு சேர்க்கும் என்ற மிகப்பெரிய அந்த கூற்றினை நீங்க பெற்றுக்கணும். எனக்கு சிவமும் ஒண்ணு மத்த சாமியும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஜிங்கிச்சாதான் நமக்கு என்ன கிடையாது, எந்த பக்கமும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்க தான் சொன்னீங்க வந்தா மட்டும் போதும். இன்னைக்கு வந்த அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்ட எப்படி பண்ண முடியும்? அதனால ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் அந்த ஒரு நினைப்பு இருந்தாலே நீங்க முழு எலிஜிபிலிட்டி சிவபுரம் போறதுக்கான. அதனால சிவம் ஒருவனை தவிர வேறொருவன் இல்லை என்ற கற்பு நிறைந்த அந்த பக்தியை சிறிதளவேனும் செய்திருந்தால் நீங்க நாம் அனைவரும் யார் பக்கத்துல உட்காந்துப்போம். நான் இருந்தாலும் என்ன பண்ணாரு, யார கேட்கலாம் மணிவாசர், என்னங்க சாமி இருந்தாலும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாராமே, இருந்தாலும் வந்து உங்களை வந்து நம்ம மண்ணுல எல்லாம் நிக்க விட்டாராமே, இவர் ரொம்ப அப்படி கடைசியில வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிதான் கூப்பிட்டாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மணிவாச பெருமான், இந்த பக்கம் திரும்பி தான் நாவுக்கரசு பெருமான் பார்த்து என்னங்க சாமி, என்ன நீட்டரை எல்லாம் போட்டு இருந்தாலும் அந்த மாதிரி தெரியல, நீங்க தான் வந்திருக்கீங்க போல, இருந்தாலும் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் கதை பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்டுட்டு அந்தனுடைய சிவபுரத்துல அத்தனையுடைய திருவடி தாமரைகளையும் தழுவி நிற்கின்ற அந்த காட்சி நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஆனா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, சிறிய பக்தியா இருந்தாலும் போதும். அது ஆனா அதுல என்ன இருக்கணும், கற்பு நிறைந்த பக்தியாக, எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் வேற இடத்துக்கு கை நீட்டி போகாத பக்தியாக, சிவபெருமான் ஒருவடைய தலைவன் என்ற பெரும் பக்திக்காக நாம் செய்கின்ற அந்த சிவபூசை என்பது. அப்போ சிவபூசை வேணும் இறைவனை அடைவதற்கு, அடியார்கள் திருவடி சார்பு வேணும் திருமால் என்ற அருமாள் என்ற அந்த மயக்கம் நீங்குவதற்கு, திருக்கதவம் துறந்த போதே போகின்ற அந்த அந்த பக்தியில அதீதம் என்ன சொல்லுவோம், மந்ததரம் தீவிரதரம் சொல்லுகின்ற தீவிரதர பக்தி. இந்த பிறவில நான் போயிடுவேன், அப்படின்ற வலிமையான பக்தி பண்ணுங்க. ஐயோ எனக்கு போகலாம், சில பேர் ஏதோ தன்னடக்கம், அது தன்னடக்கம் அல்ல, அது வந்து நீங்க இறைவனை டிசப்பாயிண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். தைரியமா சொல்லுங்க, நாயன்மார்கள் என்னங்க, சிவனுக்கு சமமாக என்னை ஆக்குகின்ற ஆற்றல் சிவபெருமான் தர்றப்போ நீங்க யாருங்க நாயன்மாரை பத்தி சொல்றதுக்கு, நான் நாயன்மாருக்கும் மேல போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு பாசிட்டிவ்னஸ் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் போயிடலான்ற எண்ணம். இல்ல நம்ம பண்ற பக்திக்கு சொன்னோம், நாவுக்கரசருக்கு தண்ணி காட்டினவர் எனக்கு வருவாரா, நாவுக்கரசர் வந்து அந்த காலத்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தான் போடுவார், நாம இந்த காலத்து 10ஆம் கிளாஸ் எப்பயுமே ஆல் பாஸ் ஆயிடும். அதனால கலியுகத்துல நடக்கிற பக்திக்கும் மற்ற விஷயங்கள் நடக்கிற பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம எதற்காகவும் வருந்த வேண்டாம். பெரியோரை கண்டு வியத்தலும் இளமே, சிறியோரை கண்டு இகழ்தலும் இளமே. யார் சொல்லியிருக்கா? கணியன் சொன்னார். பெரியவங்களை பார்த்து அவங்கள மாதிரி வர முடியுமான்னு நினைக்காத, அவங்களுடைய நிலைமை. சிறியரை பார்த்து என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்காத, நீ உனக்கு என்ன வருதோ அதை பார்த்துட்டு போ. நீ வந்து கண்டிப்பா சிவனுடைய திருவடி அடைவதற்கு உனக்கு முழு சுதந்திரமும் தகுதியும் உண்டு. ஆனா ஒண்ணு, அவன் ஒருவன் அப்படின்னு அந்த சிவன் என யானும் தேரினன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, யாவரும் பெறவுற ஈசன் காண்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈசனை, தலைவனை, ஞான கொழுந்தினை,
புந்தியில் வைத்து நாம் என்ன பண்ணோம், அவனோட சேர போறோன்ற அந்த மிகப்பெரிய வேட்கை இருக்கணும். அது இல்ல அப்படின்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பக்தியில. அதனால சென்று சேர்வோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி கடைசி என்ன சொல்றாரு, சரிப்பா இவ்வளவு தூரத்துக்கு போயிடலாம் நினைக்கிறியே, இவன் யார் தெரியுமா, திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோம். அவன் திருமாலால அறியப்பட முடியாதவன். திருமால் நீ பெரியாள் நினைச்சிட்டு இருக்கியல்ல, யாரு பெரியாள் நினைச்சிட்டு இருக்கியோ அப்பேற்பட்ட திருமால், அப்பேற்பட்ட திருமாலால அறியப்பட முடியாதவன். ஏன் திருமால் என்பவருக்கு அவருக்கு திருமாலுக்கு சக்கரம், நான் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய தான் சொல்லிக்கோங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். திருமாலுக்கு சக்கரம் கொடுக்க போனாரா இல்லையா சாமி? ஆமாவா இல்லையா? அப்ப திருப்பாதம் பார்த்திருப்பாருல்ல? பார்த்திருப்பாரா? பார்க்க மாட்டாங்க. திருமால் கை இல்லாம ஜோதி சக்கரத்தை மட்டுமே பார்த்திருப்பாரு. உண்மை சுசிலாமாவோட அந்த கூற்றை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நினைச்சு பாருங்களேன், அவருக்கு முன்னாடி தோன்றி அருள் செய்திருக்காரு. திருமாலுக்கு நிறைய இடங்கள்ல சுவாமி சக்கரம் கொடுத்திருக்காரு, அவருக்கு அருள் செய்திருக்காரு, காட்சி கொடுத்திருக்காரு, வாயுக்கு காட்சி கொடுத்திருக்காரு, குரங்கு வாளிக்கு காட்சி கொடுத்திருக்காரு, இவங்க எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. ஆனா திருமால் அறியா திருப்புயங்கன்னா திருமாலுக்கு காட்சி கொடுத்தப்ப அவன் என்னவா இருந்தான்? யூனிஃபார்ம்ல இருந்தான். யூனிஃபார்ம்ல மாடசாமி ஐபிஎஸ்ஆ இருந்தான். மாடசாமி ஐபிஎஸ் வேற, எங்க அப்பா மாடசாமி வேற. ஆமாவா இல்லையா? மாடசாமி ஐபிஎஸ் வேற, எங்க அப்பா மாடசாமி வேற. ஆமா தானே? மாடசாமின்றது சிவபெருமானுடைய பேர், தெரியும்ல எல்லாத்துக்கும். மாடசாமின்றது யார் பேரு? எந்த மாடத்துல, எந்த மாடம்? அது என்ன மாடம்? அது போடுங்க, அப்படி போடுங்க, சுடல மாடம். சுடலையை எரிக்கின்ற மாடத்துல இருக்கக்கூடிய ஒரே சாமி நம்ம சாமி தான். அதனால அவனுக்கு சுடலை மாடசாமி அப்படிங்கிறது மிகச்சிறந்த சிவநாமங்கள்ல ஒன்று, மிகச்சிறந்த சிவநாமம். நான் இதைத்தான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு 2014, கரெக்டா 10 வருஷம் ஆச்சு. 2014 என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹரிச்சந்திரன் சொல்ற நண்பர் இருந்தாரு, எத்தியோப்பியால இருந்தோம். போயிட்டு 2 வாரத்துல இந்த மாதிரி சுடலமாடசாமின்னு சொல்லி பேசிட்டாரு. சுடலமாடசாமின்றது சிவன் தான் எப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு. அப்படி சூப்பரா பேசுறப்பா, நல்லா இருக்கு, சரி எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒண்ணு நம்ம ஆரம்பிப்போம், ஒரு திருக்கூட்டம் மாதிரி ஆரம்பிப்போம், இது மாதிரி பண்ணலாம், நீ பண்றியான்னு. இதுக்கு தானடா காத்திருந்தேன், ஏதாச்சும் வாங்கடா எல்லா அடியார்களுக்கும் பண்ணு சொல்லிட்டு அடுத்த நாங்க புதன்கிழமை பேசுறோம், வெள்ளிக்கிழமையே அது ஏற்பாடாகி உடனே அது நடக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 5 வருட காலமாக எந்த தொய்வும் இல்லாம எத்தனையோ இடர்பாடுகள் நடுவுல அந்த அடியார் திருக்கூட்டம் அங்க எத்தியோப்பியால மிக சிறப்பா நடந்தது. சுடலை மாடசாமின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன இந்த அடியார்கள் திருவுள்ள மாடத்துல என்னை ஏத்தின அந்த வார்த்தை, சுடலை மாடசாமிங்கிற அந்த வார்த்தை என்னை அடியார்களுடைய திருவுள்ள மாடத்துல என்னையும் ஒருவனாக்கி இருங்கல்லில் சென்னையில் வைத்த சேவக போற்றி அப்படிங்கிற மாதிரி என்னை ஒருவனாக்கி அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். சொல்ல மாடசாமின்ற வார்த்தைய என்னைக்கும், ஏன்னா அந்த புரிதல் இருக்கணும். சொல்ல மாடசாமின்னா யாரோ ஒருவர் இல்லை. அப்போ பல அப்போ என்ன சொல்றாங்கன்னா, திருமால் அறியா திருப்புயங்கன். திருமால் ஏன் இந்த மாடசாமி ஐபிஎஸ்ஆ தான் கொடுத்தாரு. யாரு சக்கரம் கொடுத்தாரு இல்லையா? அப்போ மாடசாமி ஐபிஎஸ்ஆ கொடுத்தாரு. அப்பா மாடசாமி அப்பாவா வரல. ஐபிஎஸ் வேற, அப்பா வேற. ஐபிஎஸ்னா அவன் யூனிஃபார்ம்ல இருக்கிறவன், அந்த பதவியில நின்று கொடுத்தான். யாரு? மாயேஸ்வரனாக, சதாசிவனாக, உருத்திரனாக, அந்த மாதிரி ஒவ்வொரு பதவி இருக்கு. அந்த பதவியில சாமி கொடுத்தான். அது அவனுடைய உண்மை உருவம் இல்லை, அது அவனுடைய உண்மை வடிவம் இல்லை, அது உண்மை திருவடி இல்லை. அவன் தாயுமானவனாக நிக்கிறான் இல்லையா, அந்த திருவடி பார்க்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். நமக்கு ஐபிஎஸும் கிடையாது, அவன் யாரும் கிடையாது. நமக்கு அவன் எப்பவுமே அப்பந்தான். நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு அப்பந்தான். அதனால என்னைக்கும் அவன் திருவடியில மாற்று கருத்து என்பது நமக்கு கிடையாது. அதனால திருமால்னால பார்க்க முடியல, நாமனால பார்க்க முடியுது. காரணம், திருமால் அவரை பதவியில பார்த்தாரு, நாம அவரை உறவாக பார்க்கின்றோம். அதுவும் தந்தை உறவாக, தாயுமானவனாக பார்க்கின்றதுனால அவன் திருவடி நமக்கு சேரும் அப்படிங்கிற பெரும் செய்தி இங்க சொல்லி, அப்பேற்பட்ட பெருமானுடைய அறியா திருப்புயங்கன், அந்த திருப்புயங்கன் என்பவன் அவன் நாகங்களை ஆபரணமாக உடைய அந்த பெருமான்
விஷங்களை மாணிக்கமாக ஆக்கின்ற பெருமான், நமக்கு அருள் செய்த பெருமான். அவன் திருத்தாள் சென்று சேர்வோம் அப்படின்ற சேர்வோம் என்று கடுமையான அந்த வகையில சுவாமி நமக்கு இந்த அளவுல அருள் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இந்த பாடலுடைய மொத்த பொருள் என்ன? அப்பா சத்தம் வச்சிருக்கேன், ஒரு 2 நிமிஷம். மொத்த பொருள் என்ன? இந்த பாடலுடைய மொத்த பொருள் என்னன்னா, இந்த பிறவியிலேயே சிவபெருமானுடைய திருவடிய நாம் சென்று சேர்வோம் என்ற திண்ணமான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். தீவிரதர பக்தி உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சிவபூசையையும் அடியார்களுடைய திருவடி சார்பையும் இறுகப்பற்றுகின்ற. ஐயா சாமி, நான் அடியார் கூடயே இல்லை, நான் யூஎஸ்ல இருக்கேன், யூகேல இருக்கேன், சவுதி அரேபியால இருக்கேன், நான் இந்த மாதிரி எத்தியோப்பியால இருக்கேன்றவங்களுக்கு எல்லாம் மனம் என்ற கருவியினால பற்றலாம், தப்பில்லை. அது இன்னும் சிறந்தது. அடியார்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி, நான் எப்படி பற்றுறதுன்னா அவங்க மனம் என்ற கருவினாலே நீங்க பற்றலாம். அதுதான் இன்னும் சிறப்புடையது என்று சொல்லி, அதனால நம்ம சைவத்துல முடியாத காரியமே கிடையாது. தினமும் சாப்பாடு போடணுமா? நாங்களே அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். 12 மணி ஆயிடுச்சு, என்ன பண்றோம்? அடியார்கள் மனசையே உட்கார வச்சு விறுவிறுன்னு பாயை போட்டு இலைய போட்டு வரிசையா போட்டு சாப்பாடு போட்டு இன்னைக்கு மாயேஸ்வர பூஜை ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் தொடர்ந்து. அப்போ சைவத்துல முடியாதது அப்படின்னு எதுவுமே, ஏன்னா பிசிக்கலா இருக்கணும்னு அவசியம். பிசிக்கல் பிரசன்ஸே தேவையில்லை. இங்க மென்டல் பிரசன்ஸ் மட்டும் கூட அதுவும் வினையில சேரும். அதுவும் செய்த வினை. வாயினாலையும் செய்யலாம். வாயாலேயே நீங்க நான் எல்லாருக்கும் செய்யறேன் சொல்றீங்க இல்லையா, அந்த வார்த்தையும் வினைதான். உடம்பால செய்யறதும் வினைதான், மனசால செய்யறதும் வினைதான். ஆனா இது 3ஐயும் சேர்த்து செஞ்சா, இல்லாத பட்சத்துக்கு மனசால செய்யறோம். வாய்ப்பு கிடைக்குதுன்னா கொண்டு குலாவு மணல் பாதம் விளக்கி வந்தவர்களை ஆசனத்தில் அமர்த்தி அவர்களுக்கு தேவையான பூசணைகள் செய்து அறுசுவை 4 விதத்தில் உண்டி அறுசுவையிலே அந்த பதார்த்தங்கள்லாம் செய்து அவர்களுக்கு மாகேஸ்வரை செய்யும் போது உடலும் மனசும் வாயும் 3 கரணங்களும் ஒன்று சேர்ந்து செய்யும் போது அதனுடைய பலன் இன்னும் கொஞ்சம் கூடத்தான். அதுக்காக அதுக்கும் பலன் ரொம்ப கொஞ்சம் ஒரு 0.5 மார்க் கூட போடுறது, அவ்வளவுதான் விதைய வச்சு. மனசால செய்யறதுக்கு தான் அதிகமான மார்க். அதனால எல்லா அடியார்களும் ஒரு செய்தி என்னன்னா, இப்பிறவியிலேயே சிவபெருமான் திருவடியை அடைஞ்சே திருவோம். மணிவாசகர் பக்கத்துல ஒரு சீட்டு போட்டே ஆகும். என்னப்பா நீங்க இவன் ஆனந்த் சொன்னது கரெக்டா தப்பா, ஒருவேளை தப்பா சொல்லி கொடுத்துருக்கானான்னு சொல்லி அங்க போய் கேட்டு அவர்கிட்ட கிளாரிட்டி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு தெளிவான திண்ணமான அந்த பக்தியோடு நாம் முன்னேறி செல்வோம் என்று சொல்லி, எந்த தடை வந்தாலும் அவனை விடுற மாதிரி கிடையாது. நீ ஃபேன் ஆஃப், நீ ஆஃப் பண்ணு, நீ கரண்ட் ஆஃப் பண்ணு, கரண்ட்டை கட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவன் திருவடியை என்னைக்கும் விடுற மாதிரி கிடையாது. எதெல்லாம் கட் பண்ணணுமோ கட் பண்ணியா பாத்துக்கலாம்னு சொல்லி அவனுடைய திருவடியை விடாம நம்ம எல்லாம் பற்றிட்டு இருக்கோம்ல. இதுதான் தீவிரதர பக்தி. இந்த பக்தி எளிமையோட உண்மையோட ஒரு நல்ல நிலையோட செய்தாலே போதும், கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்று கருத்துல சாமி. நாயன்மார்கள் என்ன, நாயன்மார்கள் அதுக்கும் மேலேயே நீங்க போய் சிவத்தினுடைய முழு நிலைமையிலேயே போய் இருக்கலாம்னு சொல்லி, அப்பேற்பட்டது குருநாதருடைய குரு உங்களுக்கு என்று நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னொரு சரி, இன்னைக்கு ஆடி மாதம், அதனால மாத இதழ் எல்லாத்துக்கும் நம்ம அமைச்சிருக்கோம். எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. மகேஸ்வரி அம்மா அவர்கள் வேல்மாறல் அவங்க எழுதிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அடியன் அது படிக்கும்போது ரொம்ப நாளா அது எனக்கு நிறைய புரியாத புதிர்கள் எல்லாம் எனக்கு அதுல கிடைச்சது. அதுக்கப்புறம் பிரேமாமா அவர்களுடைய பூவாலை முருகன் அப்படியே என்ன தெரியல, அப்படியே கண்கள்ல நீர் பெருகிச்சு. அப்படியே முருகா அவர் கத்தும் போது அந்த நாலாபுறமும் அந்த முருகனுடைய அந்த அலைகள் எல்லாம் வருவது போல அடியேன் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் செட்டி முருகன் பற்றிய அந்த புதிய செய்திகளா இருக்கட்டும், அது குழந்தைகள் வரைந்த அந்த வரைபடமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. அதனால அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா காலம் நேரம் ஒதுக்கி, ஏன்னா அதுக்காக நிறைய ஒரு டீமே ஒர்க் பண்ணி அதுக்காக செய்து நீங்க எல்லாம் படிக்கணும்ன்றதுக்காக. அதனால நீங்க எல்லாம் படிச்சு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏதாவது கட்டுரை உங்ககிட்ட இருக்கு, இல்ல குழந்தைகளை வரைய சொல்லுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வரைய சொல்லி வரைபடங்கள் கொடுக்கலாம். நீங்க கவிதைகள் எழுத சொல்லி கவிதைகள் கொடுக்கலாம். அதனால படைப்புகளை நீங்க கரெக்டா செய்யுங்க. அதெல்லாம் செய்ய எல்லாம் இன்னும் நம்ம பெருமான் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சொல்லி, அத்தனை அடியார்களுக்கும் ஆடி மாதத்திற்குரிய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மாதம் என்பது அன்னைக்குரிய மாதம், அன்னை பராசக்திக்குரிய மாதம். இந்த மாதத்துல அன்னையினுடைய புகழையும் அன்னையினுடைய தன்மையும் பெரிதா அன்னை தபசு நிற்கிறனால நமக்கு ஆடி மாசம் நமக்கு என்ன சைவர்களுக்கு என்னன்னா, கோமதி அம்மா அவர்கள் ஆடி தபசு முழுவதுமாகவே
அவ முழுவதுமா தவம் இயற்றி பெருமான அடைந்த காலம் இது. அதனால தபசு செய்கின்ற காலமாக அமைகின்றது. அப்பேற்பட்ட காலத்தை நாமளும் அன்னையோடு கலந்து நின்று நாமளும் அவ கூட உட்கார்ந்து சிவனுக்காக அவனை அடைந்தே தீர வேண்டும் என்று தபசு செய்து அந்த அளவுக்கு தபசு செய்யாட்டினாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தபசுகள் எல்லாம் செய்து அவரை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த அவாதனை பெருக்கி ஒரே ஒரு நிமிஷம். அதனால அடியார்கள் எல்லாம் சரி சிறப்பாக இதை செய்யணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த அளவுல அடியன் எப்பயுமே ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம். இங்க இதுவும் இல்லாம போயிருச்சு. அதனால அடியன் இந்த அளவுல நிறைவு செய்யறேன். எல்லா அடியார்களுக்கும் பெருமானுடைய பெரும் கருணையும் குருநாதருடைய குருவர்களும் மிகச்சிறப்பாக வந்து அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருப்புயங்கன் தாழ் சென்று சேருவோம் என்ற பெரும் கூற்றினை நம் மனதிலே ஆழமாக நிறுத்தி நம்முடைய எளிமையான பக்தியை நாம் செய்து நாம் பெரும் பேறு பெற வேண்டும் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியின் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து தொழுது அவங்க எல்லாரையும் கண்டிப்பா பார்க்க வந்துடும். கோயம்புத்தூர் அடியார்கள்லாம் என் மேல கோவிச்சுக்க வேணாம், கடலூர் அடியார்கள் மற்ற அடியார்களும் கோவிச்சுக்க வேணாம். அவங்க திருவடி வணங்காத அடியனுக்கு வேற பெரிய எந்த ஒரு சிறப்பும் எப்பொழுதுமே இல்லை. திருவடி வணங்குவது ஒன்று மட்டும்தான் நமக்கு வேலை. அதனால அதை செய்வதற்கு அடியர் காத்திருக்க கூடிய விரைவில் அவங்க எல்லாரையும் நேரில் வந்து அடியன் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்யும் முகமாக சரவண ஐயா இருக்காங்களா? அனுப்பிச்சுவாங்க ஐயா. சுவாமி நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடலாம். அனுப்பிச்சு வான்முகில் வழாது பெய்க மடிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரை சென்னைவேல் சுற்றி வணங்குகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாயன். அடியார்கள் எல்லாம் 2 நிமிடம் பொறுமை காக்கலாம். 2 நிமிடத்துல போயிடுவோம். அடியார்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அடியார்கள் சொல்லலாம். அதாவது கேள்விகள் எதாவது கேட்கலாம். உங்களுடைய பதிவுகளையும் நீங்க வந்து சொல்லலாம். கலாவதி தியாகராஜன் அம்மா அவர்களுக்கு வாய்ப்பு. தங்களுடைய முகக்குறிப்போடு வாய்ப்பு இருந்தா பேசுங்க. சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். காஞ்சிபுரம் இது போட்டோவில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பிரேமா அம்மா குரல் பதிவும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்த அப்புறம் கொஞ்சம் திருப்தியா இருந்தது. சரி நம்மளும் கூட இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள்ல கொஞ்சோண்டு சொல்றேன். நம்ம உடல் எடுத்த காரணம் இறை இன்பத்தை அனுபவிக்கத்தான். உலக இன்பத்திலேயே மூழ்காமல் இறை அனுபவத்தை பெருக்கி கொள்ள வேணும்னு சொன்னீங்க. அனுபவத்தை பெறுதல் மட்டுமல்லாமல் அதிலேயே நிற்கணும். பக்குவத்தை வரவழைக்கின்ற நிலையை தருவார்கள் நம் அடியார்கள். அது சொல்லவே வேணாம். அடியார் கூட்டத்தோட இருக்கிறதே நமக்கு பக்குவமே கிடைச்சிடுது. அந்த நிறைய பக்குவம் இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அருமாள் என்ற அருமாள்னா ஒரு மயக்கம்னு சொன்னீங்க. அந்த மயக்கத்தை நீக்குபவர்கள் நம் அடியார்கள் தான். பெருமான் அருள் அருவி போல நமக்கு கிடைக்கணும்னா இந்த பிறவிலேயே சிவன் அடியை பெற வேண்டுமானால் சிவபூஜை செய்து கொண்டே இருக்கணும். இந்த பிறவிலேயே திருக்கதவும் அடைய வேண்டும் என்ற உறுதியிலேயே சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபெருமான் ஒருவனே தலைவன் என்ற பக்தியை செலுத்தினால் சிவனின் திருவடியை அடைவது உறுதி உறுதி உறுதி. மால் அயன் இருவராலும் அறியப்படாத அவனை சுடுகாட்டு அரசை ஒவ்வொரு நாளும் தீவிரதர பக்தி செய்து அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். நன்றிங்க சுவாமி. அருமை அருமை அருமை.
ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அப்படியே எல்லாத்தையும் தெள்ள தெளிந்த நீரோடை போல சொல்லிட்டாங்க. ஏதாவது அடியார்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது அடியார்கள்? ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க ஐயா. சொல்லுங்க சாவி. ஐயா நீங்க ஒரு சொன்னீங்க இல்லைங்களா, சாமி நம்மளுக்கு பதிலே சொல்றது இல்ல, அதனால நம்ம அங்க எந்த கேள்வியும் இல்ல, அடியாரு கிட்டதான் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு. நம்ம அப்ப சுவாமி கிட்ட கேக்குறதுங்கிறது அவர் பதில் சொல்லேங்கிறதுக்காக அது அப்ப வேஸ்ட்டுங்களா? அப்ப நம்ம அடியாரு கிட்டதான் கேட்கணுமா? இல்ல அந்த பக்குவம், அதாவது அவன் என்ன சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவனை நாம் வணங்குகின்ற பக்குவம் என்பது எதிர்பார்ப்பில்லாத பக்தி. நமக்கு உலகவியல்லையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ, பக்தியிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ நமக்கு சில சமயம் டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா சிவனடியார்கள் கிட்ட நம்ம பண்ணுகின்ற பக்தி என்பது அப்படி செய்யும் போது எதிர்பார்த்து செய்யற மாதிரி தாங்க இப்ப நீங்க சொன்னது இருக்குது. இது இயல்பு, அது உண்மைதான். எதிர்பார்த்துதான் நம்ம செய்யணும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம கண்டிப்பா ஒரு நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி செய்யப்படும். நமக்கு இன்பம் வேணும், இறைவனுடைய திருவடி பேர் வேணும்ன்ற எதிர்பார்ப்பு சொல்லி 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 எங்களுக்கு இந்த பக்குவம் வந்தாச்சுங்க. எதிர்பார்ப்பே நாங்க வைக்கிறது மகிழ்ச்சி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கீங்க. அது இறைவனையே நேரடியாக பூசணை செய்கின்ற ஃபர்ஸ்ட் லேயருக்கு போயிட்டு இருக்கும். நமக்கு பக்குவம் இல்லாதவர்கள், இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்? அடியார்களுக்கிட்ட தொண்டு செய்து அந்த 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 பக்குவம் இன்மையிலையும் இறைவன் அடைஞ்சிடலாம். ஆனா பக்குவம் இருக்கா? சிவத்தையே வழிபாடு செய்து எந்த இடைப்பேரும் இல்லாம நம்ம பக்தி செய்து போயிடலாம் அப்படிங்கறத நமக்கு அந்த பக்குவம் இல்லாதவங்க நம்ம இறைவனை விட்டுட்டு அடியார்கிட்டதான் இது பண்ணணும்னு சொல்லி. இறைவனை விட்டுட்டு இல்ல, இறைவனைத்தான் பண்றோம். இறைவனை அடியவர்களை இறைவனா பாவிக்கிறோம். வேற ஒண்ணு அடியவர்களை இறைவனா பாவிக்கக்கூடிய தன்மை என்னன்னா, நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய பக்குவத்துக்கு நம்ம கூட தெரிஞ்ச ஒரு பெருமாட்ட போற மாதிரியான பக்தியா அது அமைகின்றது அப்படிங்கிறது தான். ஆனா பக்தியில எதிர்பார்ப்பு இல்லாத அளவுக்கு வந்துட்டோம்னா வேற இறைவனையே டைரக்டா நம்ம பக்தி செய்யக்கூடிய தொண்டரில் சிவம் அடக்கம். ஆமா, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சிவ அருமையான கேள்வி சாவி, அருமையான கேள்வி. இதுக்கு இன்னும் சரியான விளக்கம் அடிய அடுத்த அமர்வோட இருந்தாலே அதுவும் ஆனந்தையா கிளாஸ் கேட்க 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 அந்த பக்குவம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்திருக்குது, அது நிச்சயம். மகிழ்ச்சி சாமி. கண்டிப்பா இதை பத்தின செய்திகளும் நம்ம வருகின்ற அமர்வுல கண்டிப்பா கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா இன்னும் விவரமா சொல்றேன். அம்மா புரியுது, அம்மாவோட கேள்வி எனக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கால அவகாசம் கருதி நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா அடுத்த அமர்வுல இதை பற்றி இன்னும் நம்ம தெளிவா ஆழமா சிந்திக்கலாம்னு சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடியையும் அடியார் பல்காலம் வணங்குறேன். காஞ்சிபுரத்தினுடைய அன்னை பராசக்தி தவம் செய்த அந்த தபஸ் பண்ண இடத்துல அடிவர் பெருமக்களை பார்த்த ஒரு பேரானந்தம் என் கண்ணுக்குள்ளேயே இன்னும் பல நாட்கள் இருக்கும், பல வருடங்கள் இருக்கும். அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ச்சி நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் வகையாக அங்கேற்கண்ணியம்மா அவர்கள் ஆரிய தடங்கோல் பாடி நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா நம்ம அடுத்த வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம பெருமானை பற்றி இன்னும் சிந்திக்க காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்களையும் அடியன் திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். உத்தரவு வாங்கிக்கலாம் சாமி. நமச்சிவாயம். நன்றிங்க. திருவடி வணக்கம் சாமி. வணக்கம்.